ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினதான எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. கர்த்தர் எங்கள் மத்தியில் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையில கர்த்தாவை உம்மை நாங்கள் துதிக்கிறதான, உம்மை நாங்கள் பாடி ஆராதிக்கிறதான இந்த நேரத்திலும் தேவன் தாமே எங்கள் மத்தியில் இறங்கி வந்து நீர் பிரசன்னராய் நீர் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிப்பீராக. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோமே. அப்படியாய் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்த இருதயத்தோடு, பரிசுத்த உள்ளத்தோடு, ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஆண்டவரே பரிசுத்தம் பெற்றவர்களாய் உம்மை துதித்து பாடி ஆராதிக்கிறதற்கு கர்த்தர் கிருபைகளை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரிக்க வல்லமையுடையதல்லவா? இந்த ரத்தத்தினால் ஒரு விசையாய் எங்களை கழுவுவீராக. எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும், எங்களுடைய பாவங்கள் கழுவப்படட்டும். கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் ஏறெடுக்கிறதான எல்லா துதி பலிகளில் கர்த்தர் பிரியப்பட வேண்டுமாய், என் ஆண்டவர் அதில் மகிமைப்பட வேண்டுமாய், துதிகளில் நடுவில் வாசம் செய்கிற ஆண்டவர் தாமே நாங்கள் ஏறெடுக்கிற துதி பலிகளில் கர்த்தர் நீர் வாசம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் தேவ பிரசன்னம் எங்களை முற்றிலுமாய் ஆளுகை செய்ய ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வமே நீர் நடத்துவீராக. மனிதர்கள் அல்ல, நாங்கள் அல்ல. ஆமென். ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும்படியாய் உமையே நாங்கள் உயர்த்தி, உமையே நாங்கள் கனம் பண்ண கர்த்தர் எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சிந்தனைகளை சத்துரு பறித்து விடக்கூடாது. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்க முடியாதபடிக்கு இருக்கிறதான எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகும்படி ஜெபிக்கிறோம். தேவன் மகிமைப்படுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனையின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு பேசினார். கர்த்தர் எங்களை தொட்டார். தேவ வல்லமையினால நான் சுகமடைந்தேன். தேவனுடைய வார்த்தையினால் மீண்டுமாய் எழும்ப கர்த்தர் உதவி செய்தார் என்று அநேகர் சாட்சி சொல்ல, அப்படியாய் கர்த்தர் நீர் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நாம் தொடர்ந்து ஒரு பாடலை பாடப்போகிறோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். எங்களோடு கூட சேர்ந்து நன்றாக கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம்.
உடன்படிக்கை எனக்கு தந்து உன்னதி பிள்ளையாய் தேர்ந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீ. உடன்படிக்கை எனக்கு தந்து உன்னதி பிள்ளையாய் தேர்ந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. வலைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ. வலைகள் எல்லாம் காக்கும்படி உதவிகள் அனுப்பி உதவி செய்தி. வலைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ. வலைகள் எல்லாம் காக்கும்படி உதவிகள் அனுப்பி உதவி செய்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். பாடலுடைய வரிகள் எல்லாம் நமக்கு முன்பாக அது போடப்பட்டு வருகிறது. நீங்கள் பாடுவதற்கு ஏதுவாக இந்த இடத்துல வந்தேன்னா அது போடப்பட்டு வருகிறது. எங்களோடு கூட சேர்ந்து நன்றாக கரங்களை தட்டி நாம் சத்தத்தை உயர்த்தி இந்த வரிகளை பார்த்து முடிந்தவரை எங்களோடு கூட சேர்ந்து பாடும்படி தயவாய் கேட்கிறேன். தேவைகள் நெருக்கி நின்றபோது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று அழைத்தீர். எவ்வளவு அருமையான ஒரு அழகான வரிகள். ஆமேன். பலவிதமான தேவைகள் வந்த சூழ்நிலையிலும் கூட ஆமேன் மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தர் ஆமேன் நாம் போய் நிற்காதபடிக்கு தேவ சமூகத்தில் நின்று அவரை நோக்கி பார்த்த வேளையில நம்முடைய கண்களில் வந்த கண்ணீரை கர்த்தர் துடைத்து போடுகிறவராய் இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமேன், ஸ்தோத்திரம். நல்ல உற்சாகமாய் ஆமேன். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்து நல்ல கரங்களை தட்டி பாருங்க எங்களோடு கூட எல்லாருமே ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ.
துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உங்களின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து நல்ல கரங்களை தட்டி உங்களின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கற்ப செய்ய நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கற்ப செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீ. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். ஹல்லேலூயா, ஆமென். வேதத்துல ஒரு சம்பவம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் 10 பேரை சுகப்படுத்தினார். ஆனால் மீண்டும் சுகத்தை பெற்றுக்கொண்டதில் ஒரே ஒருவர் ஆண்டவரை நோக்கி திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த மாலை வேளையிலும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு இருதயத்தோடு, ஆமென், அற்புதத்தை பெற்றுக்கொண்ட நாம், சுகத்தை பெற்றுக்கொண்ட நாம், தேவனுடைய சமூகத்தில் எதையாகிலும் சுதந்திரித்த நாம் நன்றி உள்ள இருதயத்தோடு அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை நாம் பாட போகிறோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன், எனக்கு அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி நல்ல அழகான பாடல், நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி எங்களோடு கூட சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனவுமே உமாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனவுமே உமாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். உம்மைத்தான் நாங்கள் நம்பியிருக்கோம், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சத்தத்தை உயர்த்தி உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அதே இருக்கிற இடத்துல எல்லாருமே எழும்பி நின்று கொஞ்ச நேரம் வலது கரத்தை உயர்த்தி உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை.
கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரை தான் பிரதானமாய் நான் நம்பி இருக்கிறேன், மனிதர்களை அல்ல, எனக்கு இருக்கிற திறமைகள் அல்ல, எனக்கு இருக்கிற செல்வங்களையோ எனக்கு இருக்கிற ஆட்களுடைய பலத்தை நம்பி அல்ல என்று சொல்லுகிறவர்கள், ஆண்டவரை மட்டுமே நான் சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், நல்ல கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆமேன் சத்தத்தை உயர்த்தி ஆமேன் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கலாமா? உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல சத்தத்தை உயர்த்தி உங்க சத்தம் அதிகமாகட்டுமே. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். 100க்கு 100 உம்மை நம்பி இருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 ராஜா. உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம், உம்மையே நாங்கள் நம்புகிறோம் அப்பா. நாங்கள் நம்புகிறவர் நீர் மாத்திரம்தான். உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஓ எங்கள் நம்பிக்கையே, எங்கள் நம்பிக்கைக்குரிய தெய்வமே, எங்கள் நம்பிக்கைக்கு சொந்தக்காரரே, உமக்கே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோமே எல்லாருமே, எல்லாருமே கரங்களை தட்டி உம்மை நம்புகிறோம், உம்மை நம்புகிறோம் அப்பா. உமக்கு நன்றி ராஜா. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆமென். உடைய கிருபை நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. உடைய வாழ்க்கையில எவ்வளவோ சோர்ந்து போன அனுபவங்கள் உண்டு. மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தையின் நிமித்தமாய் சோர்ந்து போய் ஆமேன் ஏலியா அன்னைக்கு ஆமேன் ஸ்தோத்திரம் சூறை செடியில ஆமேன் படுத்து கிடந்தது போல இந்த நாட்களிலும் சோர்ந்து போய் சூறை செடியினுடைய அனுபவத்தோடு இருக்கிறோமா? ஆமேன். கர்த்தருடைய கிருபை நம்மை தூக்கி எடுக்கும். கர்த்தர் நம்மை தாங்குகிறவராய் இருக்கிறார். சோர்வில் இருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்கிறவர். உடைக்கப்பட்ட நேரத்தில் அவருடைய கிருபை நம்மை தாங்கினது. ஹல்லேலூயா. அப்படியே உடைய வலது கரத்தை உயர்த்தி சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. நீங்க சொல்லுங்களே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. கரங்களை உயர்த்தி கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது, அவருடைய கிருபை நம்மை நடத்துகிறது. அவருடைய கிருபை ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலும் நம்மை ஆமென் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அவருடைய கிருபை. Jesus. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே. கரங்களை உயர்த்தி கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே.
சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து வந்த கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமே, கிருபையே கிருபையே மாறாத கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. எல்லாம் கிருபை கிருபையே கிருபையே மாறாத கிருபை கிருபையே 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 மாறாத நல்ல கிருபை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமே, இயேசுவே இயேசுவே மாறாத நல்ல இயேசுவே 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 மாறாத நல்ல இயேசுவே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் சூழ்நிலையில் எங்களுக்கு உதவி செய்த கிருபை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபை கிருபையே கிருபையே மாறாத நல்ல நல்ல. கரங்களை தட்டி அந்த கிருபைக்காய், ஓ உங்க கிருபைக்காய் நன்றி 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 ராஜா. அல்லேலூயா ஆமென். வெறும் கோலும் கையுமாய் புறப்பட்டு சென்ற யாக்கோபை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்தார். பல பரிவாரங்களோடு திரும்பி தன்னுடைய சொந்த தேசத்திற்கு ஆண்டவர் அழைத்து வந்தார். அந்த யாக்கோபை ஆண்டவர் இஸ்ரவேலாய் மாற்றினார். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, ஒன்றுமில்லாத சூழ்நிலையோ ஆமென் வெறும் கோலும் கையுமாய் புறப்பட்டு சென்ற யாக்கோபின் தேவன் இந்த மாலை வேளையில நம்ம மத்தியில வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய தேவன். அவர் சதா காலமும் மரண பரியந்தமும் நம்மை நடத்துகிறவர். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்களேன், இருக்கிற சூழ்நிலை ஒன்றுமில்லைதான், ஆனாலும் தேவ கிருபை நம்மை நடத்தும். ஹல்லேலூயா. என் இயலாமையில் செயல்படுகிற தெய்வமே, கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்கிற தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே.
செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். இருந்தோளும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோளும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டில் புஷ்பங்களை உடுத்துவது நீரே என்றார். என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர் எங்களுடைய தேவன். எங்களை மறப்பதில்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. என் தேவன் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். என் தேவன் எனக்கா யாவையும் செய்து முடிக்கிறவர். நிச்சயம் அவர் செய்து முடிப்பார். எனக்கா யுத்தம் பண்ணுகிற தேவன் என் சார்பில் நின்று ஆமென். என்னால் இயலாதவைகளை, என்னால் செய்ய முடியாதவைகளை என் கர்த்தர் எனக்காய் செய்து முடிக்கிறவர். உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவ சமூகத்தினுடைய கரங்களை கும்பிட்ட வண்ணமாய் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு எங்களை தருகிறோம். எங்களுடைய வாழ்க்கை உமக்கென்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து கர்த்தர் எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையார் யாவரும் உங்கள் கரங்களில் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று நாம்
வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 113, பக்கம் பழைய ஏற்பாட்டில் 742. சங்கீதம் 113 வசனம் பிரதி வசனமாக நாம் வாசிப்போம். அல்லேலூயா! கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு சமமானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். சேர்ந்து வாசிப்போம். மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறீர். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் கொடுத்த இந்த வசனத்துக்காக ஸ்தோத்தரிப்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அமர்ந்து கொள்ளலாம். ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்களை வாழ்த்துவதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா. நல்ல சத்தமாக கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பக்கத்தில் ஒருத்தர் பார்த்து ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க. பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லுங்க. கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்து பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வந்து அமர்ந்திருப்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்த பாக்கியமாக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் கொடுத்த கிருபைகளை நாம் பெற்றிருக்கிறபடியினாலே ஜெபத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் கடந்த மாதம் முழுவதும் நம்மை சுகபத்திரமாக வழிநடத்தினார். நம்முடைய பிரயாணங்களிலே, நம்முடைய பணிகளிலே ஆண்டவர் கொடுத்த சகல விதமான ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றிருக்கின்றோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவர் நம்மை நடத்தும்படியாய் அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாய் நாம் காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வாராக. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் நம்முடைய தலைமை போதகர் அவர்கள் மூலமாக சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அது 1ஆம் தேதியிலே 1ஆம் தேதி ஆராதனையிலே கர்த்தருடைய ஆவியானவருடைய துணையை கொண்டு நாம் அதை ஆராய்ந்து பார்ப்பதற்கு, அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் கூட அந்த வசனத்தை தியானிக்கும்படியாய் நாம் முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை நாம் படிக்க கேட்போம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். ஆண்டவர் கொடுத்த இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்திருக்கின்ற வார்த்தை நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த உலகத்திலே பலவிதமான போராட்டங்கள் உண்டு, பல எதிர்பார்ப்புகளின் ஏமாற்றங்கள் உண்டு. நம்மோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர்கள் நம்மை விட்டு தூரம் போன சூழ்நிலைமைகளை நாம் பார்த்திருக்கலாம். நம்மிடத்தில் நெருக்கமாக இருந்தவர்கள் திடீரென்று உறவுகளிலே பிளவுகள், இப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளிலே ஏமாற்றப்பட்ட அநேக காரியங்களை இந்த உலகத்தில் அனுபவித்திருக்கலாம். அது நம்முடைய இருதயத்திற்கு பாரமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். குறிப்பாக இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு பேசி கொண்டிருக்கிற போது அவர்களிடத்திலே பேசின வார்த்தை. அவர்களுக்குள்ளே பலவிதமான பயம் இருந்தது. எதிர்காலத்தை அல்லது அடுத்த பயணத்தை குறித்த பலவிதமான கேள்விகள் இருந்தது. பல தடுமாற்றத்தோடு தயக்கத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நேரத்திலே கர்த்தர் சொன்ன காரியம், நீங்கள் மற்றவர்களுக்கு என்னுடைய உபதேசத்தை, என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் உபதேசமாய் சொல்லுங்கள். ஆண்டவர் சொல்ல, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் நீங்களாய் எடுத்து சொல்லுகின்ற வார்த்தை அல்ல, உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்ற விதமாக தோணுகிற காரியம் அல்ல, நான் உங்களுக்கு கட்டளையிட்டவைகளை. ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார்.
இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு வரும்போது அவர் சொன்ன வார்த்தை என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மனம் திரும்பி ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் அநேக நன்மைகளை கொடுத்து அநேக போதனைகளை, கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அதை தான் சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கட்டளையிட்டவைகளை, பரலோக ராஜ்யத்தை குறித்த காரியங்களை நான் உங்களிடத்தில் பேசியிருக்கிறேன். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே பல இடங்களிலே பலவிதமாய் ஆண்டவர் ராஜ்யத்தை குறித்த பிரசங்கத்தை சொல்லியிருக்கிறார். விதைப்பவனை குறித்து ஆண்டவர் பேசுகிறார், கல்யாண விருந்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார், இப்படியாக கடுகு விதையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இப்படி பரலோக ராஜ்யத்தை குறித்த பல போதனைகள், உபதேசங்கள் அன்றைக்கு சீஷர்களோடு மாத்திரமல்ல அங்கிருந்த ஜனங்களோடு ஆண்டவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். இப்பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு சொன்ன காரியத்தை எல்லாம் நீங்கள் அவர்களுக்கு உபதேசம் சொல்லுங்கள், அப்படி இருக்கின்ற போது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தைகளின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றார். இந்த வசனத்தை நான் ஆழ்ந்து தியானிக்கின்ற போது 2 காரியங்களை இந்த வசனத்திலே, ஆமீன், அது ஒரு அஸ்திபாரமாக மாத்திரமல்ல, நாம் அதை அறிந்து கொள்ளும்படியான 2 காரியங்களை இந்த வசனத்திலிருந்து நான் அறிந்து கொண்டேன். ஒன்று என்ன? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தின் முடிவு பரியந்தம். அப்படியானால் ஆண்டவர் இயேசு நமக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் கற்றுத்தருகின்ற காரியம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு உண்டு என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிட்டு ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள் என்று சொல்லி 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தையை நாம் பார்க்க முடியும். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, காலம் சமீபித்திருக்கிறது என்றெல்லாம் சொல்லி இந்த உலகத்தின் முடிவை பற்றி பல இடத்திலே உபதேசங்கள், போதனைகள் கொடுத்திருந்தாலும் மனிதன் அவைகளை இன்னும் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்திலே அநேகர் இல்லை. காரணம் என்ன? விசுவாசம் இல்லை. உலகத்திற்கு முடிவு வரும்னு சொன்னா மனுஷங்கள்லாம் சொல்றாங்க, என்ன ஆமேன், பரிகாசம் பண்ணுகிறீர்களா? ஏன் ஒருவேளை அநேக பிரசங்கங்கள் அப்படியாக தான் இருந்தது. நான் எல்லாம் சிறு பிள்ளையாக இருக்கிற ஒரு ஆமீன் இருக்கிற காலத்தில் சொல்லுவாங்க, 2000 வருஷத்துல உலகம் என்ன செய்து போகும்? அழிந்து போகும். அந்த 2000 வருஷத்தை பார்க்கிற போது எல்லாரும் சொன்னாங்க, 2000 வருஷம் வரும்போது என்ன நடக்க போதோ தெரியாது, உலகம் அழிய போகிறது. அதுக்கப்புறம் சொன்ன காரியம் 2001, அது சுனாமி வந்த காலத்துல சொன்னாங்க, உலகத்தின் அழிவு வரக போகிறது, அதனாலதான் நம்ம பார்த்திராத சுனாமி. இப்பொழுது கொரோனா வந்திருக்கிற போது சொன்னாங்க, உலகம் அழிய போகிறது. அப்படியானால் காலம் சமீபித்து விட்டது, ஆண்டவருடைய வருகை சமீபமாயிட்டு என்று சொல்லி பலவிதமான பிரசங்கங்களை இந்த உலகத்திலே பார்க்க முடியும், கேட்டிருக்க முடியும். ஆனால் உண்மை, ஆண்டவர் வருகிறது உண்மை, அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த உலகத்திற்கு முடிவு உண்டு. ஆனால் நீங்களும் நானும், இந்த உலகமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறபடி அல்ல, அவர் நினையாத நாளில் இந்த உலகத்தில் வருவார் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை நாம் ஆமேன் அறிந்து கொள்ளும்படியாக, அதை நாம் விசுவாசிக்கும்படியாய் இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம். நிச்சயமா இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு உண்டு, இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டு. அதை இந்த வசனத்திலே ஆண்டவர் ஆழமாக அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2வது ஒரு காரியம் என்ன? சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அப்படியானால் ஒருவர் ஒரு மனிதனிடத்தில் சகல நாட்களிலும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று தெரியுமா? சாவாமை உடையவராக இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா. அவர் உயிர் உள்ளவராக இருக்க வேண்டும். அவருக்கு ஆமீன் மரணம் என்பதே இல்லை, எப்படிப்பட்ட ஒரு நித்திய ஜீவன் உடையவராக இருக்க வேண்டும். ஆகவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய தலைமுறைகளுக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வருகை வரைக்கும், இந்த உலகம் முடிகிற வரைக்கும் எத்தனை தலைமுறைகள் வாழப் போகிறதோ அத்தனை தலைமுறைகளும் இந்த வசனத்தை பின்பற்றும். அப்படியானால் படிக்க படிக்க அது சொல்லப்பட்டிருக்கிற காரியம், இந்த உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன். அவர் ஒருவர் நமக்கு மாத்திரம் ஒருவராய் இருந்துவிட்டு அடுத்த சந்ததிகளுக்கு இன்னொருவராய் மாறுகிறவர் அல்ல, இன்னொரு காரியத்தை அவர் உருவாக்கி கொடுக்கிறவர் அல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரே ஜீவனுள்ள கிறிஸ்து. ஹல்லேலூயா.
அவர் வாக்கு மாறுகிறவர் மாத்திரம் அல்ல, அவர் தன்னுடைய வாழ்க்கையிலும் தன்னுடைய ரூபத்தை மாற்றிக்கொள்கிறவர் அல்ல. இந்த உலகத்தில் இரட்சகராக வந்தார், இனி ஒருவராக அவர் வரப்போகிறார், நியாயாதிபதியாக ஆண்டவர் வரப்போகிறார். அவருடைய வருகை சமீபமாயிருக்கும். ஆனால் அதற்கு முன் சொல்லுகிறார், இந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். உலகத்திலே மனிதர்கள் பலவிதமாய் சொல்லலாம். வேதத்தில் ஆண்டவர் இயேசுவை சொல்லுகிறார், இதோ இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று சொல்லி பலர் பலவிதமாய் உங்களை ஏமாற்றுவார்கள். நீங்க என்ன செய்யக்கூடாது? நம்ப கூடாது என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் எங்க இருக்குது? படிக்கலாமா? ஆமென், படியுங்க. 24 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை படிக்க கேட்போம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் என்ன செய்யாதுங்க? நம்பாதுங்க. இன்றைக்கு பல உபதேசங்கள் அப்படி சொல்லலாம். இதோ இங்கே இருக்கிறார், இங்க வாருங்க, இங்க வந்தாதான் கிறிஸ்து இருக்கிறார், இங்க வந்து ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் இயேசு இருப்பார், இந்த இடத்துல தான் ஆண்டவர் இருப்பார். அல்லனா சிலர் சொல்லுவார், நீங்க அங்க போங்க, அங்கே இருப்பார் என்று சொல்லி அங்கே இங்கே என்று சொன்னால் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது, நம்பாதிருங்கள். அவர் எங்கே இருப்பாராம்? வாசிங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை படிங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். அவர் எங்கே இருப்பார்? ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. உலகம் சொல்லலாம் அங்கே இங்கே இருப்பார் என்று சொல்லி. அவர் எங்கே இருக்கிறார்? அவருடைய நாமத்தை சொல்லி ஒரு இடத்துல 2-3 பேர் கூடினால் போதும், அங்கே ஆண்டவர் இருக்கிறார். அப்படியானால் தெளிவாய் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற காரியம், முதலாவது நம்முடைய 2-3 பேர் இருக்கிற இடம் எங்க தெரியுமா? நம்முடைய குடும்பம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு தகப்பன், ஒரு தாய், பிள்ளைகள், ஒருவேளை ஒரு பிள்ளையோ அதற்கு மேல் பிள்ளைகளோ எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீட்டிலே கூடி இருக்கிற போது, இயேசுவின் நாமத்தை சொல்லி பாடுகிற போது, இயேசுவின் நாமத்தை இந்த வேத புஸ்தகத்திலே நாம் வாசித்து ஆராய்ந்து பார்க்கிற போது, இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிக்கிற போது நம்முடைய குடும்பத்திலே ஆண்டவர் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆனால் இன்றைக்கு இந்த ஜபத்தை, இங்கே கூடி இருக்கிற இந்த காரியத்தை கெடுப்பதற்கு உலக பிரகாரமாய் அநேக காரியம் வந்துவிட்டது. இன்றைக்கு வீட்டில் பிள்ளைகளையும் அல்லது ஒருவேளை வீட்டில் இருக்கிற உறவுகளை பிரித்து வைத்திருக்கிறது தெரியுமா? செல்போன். காலையில எழும்பின உடனே நம்ம ஒன்று கூடி இன்னைக்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிற நேரங்கள் எல்லாம் இன்னைக்கு மாறி போய் விடுகிறது. அப்பா கிட்ட அம்மா கிட்ட பிள்ளைகள் பேசுகிறதற்கு நேரம் கொடுப்பதில்லை. ஏன் தெரியுமா? ஃபேஸ்புக் பார்க்கறதுக்கு நேரம் கிடைப்பதில்லை, வாட்ஸ்அப்பை பார்க்கறதுக்கு நேரம் கிடைப்பதில்லை, இன்ஸ்டா, சொல்ல போனா நிறைய காரியங்கள் சொல்லலாம். ஒருவருக்கு ஒருவர் தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு இடம் கொடுக்காதபடி, ஒருவருக்கு ஒருவர் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதை பகிர்ந்து கொள்வதற்கு இடம் கொடுக்காதபடி இன்றைக்கு ஊடகங்கள் நம்முடைய உறவுகளை பிரித்து வைத்திருக்கு. கவனமாக இருக்க வேண்டும். சபைக்குள்ள வந்தாலும் இன்றைக்கு என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்து சந்திக்க விடாதபடி உட்கார்ந்து எல்லா பிரசங்கத்தையும் கேட்கிறாங்க, உட்கார்ந்து ஆராதனை இருக்காங்க, முடிஞ்ச உடனே போனை தூக்கி காதுல வச்சுட்டு என்ன செய்துட்டு இருக்காங்க? போயிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற விசுவாசியை பார்ப்போம், அவர்களோடு இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மனதோடு சில காரியங்களை பேசும். வேதம் சொல்லுகிறது, எந்த இடத்தில் 2-3 பேர் இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்படுகிறீர்களோ, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப சபைக்குள்ளே வந்தால் ஒரு மனம் நமக்குள்ள இருக்க வேண்டும். வீட்டுக்குள்ளே போனா ஒரு மனம் இருக்க வேண்டும். வெளியே போகிற போது கிறிஸ்தவ பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு மனம் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தின் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நாம் ஒரு மனம் உள்ளவர்களாய் காணப்படுகிற போது ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவர் பலவிதமான கட்டுகளில் இருந்து அல்லது ஒருவேளை பலவிதமான சிறையிருப்பில் இருந்து நம்மளை விடுதலை ஆக்குகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு மனிதனை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது அநேக உலக பிரகாரமான காரியங்கள். மனிதன் வேதனைப்படுகிற அளவுக்கு ஒரு சிறையிருப்புக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் உன் சிறையிருப்பை திருப்புவேன். எப்படி தெரியுமா? நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படியாய் உங்கள் சிறையிருப்புகளை, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சிறையிருப்புகளை, உங்கள் வாழ்க்கையில்
நாட்டில் இருக்கிற சிறையிருப்புகளை நான் திருப்புவேன். அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பை திருப்புவதற்காக ஆண்டவர் மோசேயை தெரிந்தெடுத்திருக்கிறார். மோசேயை தெரிந்து கொள்ளுகிற போது மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் அந்த ஜனங்களிடத்தில் போய் உம்மை எப்படி அறிமுகப்படுத்துவது? அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை படியுங்கள். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அதற்கு தேவன் என்ன சொல்றார் தெரியுமா? இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன், உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்காகவே இருக்கிறேன், உங்களுடைய விடுதலைக்காகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு நீ சொல்லுவாயாக. அல்லேலூயா. அவர் எங்கும் இருக்கிறவர் அல்ல. அவர் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அவர் ஏதோ ஒரு இடத்தில் மறைந்திருக்கிறவர் அல்ல. இருக்கிறவராக இருக்கிறேன், இப்பொழுதும் உங்களுக்காகவே இருந்து கொண்டிருக்கிறேன் என்கிறவர் உங்களிடத்தில் என்னை அனுப்பி இருக்கிறார். நீ மோசே இடத்துல போய் சொல்லு. ஆண்டவர் சொல்ல, அவங்களுக்கு அது புரியும். ஆமேன்னு சொல்லுங்க. மோசே கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு, என்னப்பா இந்த வார்த்தையை சொன்னா எப்படி நம்புவாங்க? நீ போய் சொல்லு, நான் என்ன செய்வேன்? ஆமா, நான் அங்கே வெளிப்படுவேன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த, எப்படி வெளிப்படுத்தினான? இருக்கிறவராகவே இருக்கிறேன். பிதா தன்னை அப்படி வெளிப்படுத்தினார். குமாரன் இந்த உலகத்தில் பிறக்கிற போது, ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் பிறக்கிற போது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவர் நாமம் எப்படி? இம்மானுவேல். அவருக்கு பெயர் என்னது? இம்மானுவேல். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். ஆனால் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் பெயர், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கிறோம், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாராக. இம்மானுவேல் என்றார் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. என் அன்பு தேவனுக்கு பிரியமானவர்களே, பிதாவானவர் தன்னை வெளிப்படுத்துகிற போது எப்படி வெளிப்படுத்துகிறார்? நான் உங்களோடு இருக்கிறவராகவே இருக்கிறேன். குமாரன் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார்? நான் ஆமென், இம்மானுவேல், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த வேதத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் சொல்லுகிற காரியம், நான் பரத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறேன், ஆனால் உலகத்தின் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அதை ஆழமாக வலியுறுத்தி கடந்து செல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவி திரித்துவ தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். இன்றைக்கு உலகத்தின் காரியங்களை குறித்து பயம், குடும்பத்தை குறித்து பயம், நம் வீட்டுக்கு வருகின்ற வருமானங்கள் நமக்கு போதாமல் போகிற போது ஒரு பயம், சரீரத்திலே பலவீனங்கள் வருகிற போது ஒரு பயம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கொஞ்சம் நம்ம நினைக்கிறபடி நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் ஒரு நாள் இருக்கிற அந்த சந்தோஷம் போய் ஒரு பயம் உண்டாகி விடுகிறது. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைக்கிற போது ஒரு பயம் உண்டாகி விடுகிறது. ஐயோ, உலகத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பேசுகிறார்களே, என்னுடைய பிள்ளையை நான் எப்படி வளர்ப்பது, என்னுடைய பிள்ளையினுடைய எதிர்காலம் என்ன என்று சொல்லுகிற ஒரு பயம். சரீரத்தில் ஒரு நாள் வருகிற அந்த பிரச்சனை, உபத்திரவம் இன்னொரு நாள் நீடித்திருக்கிற போது ஒரு பயம் நமக்குள்ளே உண்டாகிறது. ஏதோ ஒரு விதத்திலே பயம் ஒன்று நம்முடைய குடும்பத்தை ஆட்கொள்ளுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதிருங்கள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஏசாயா 41ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை படிக்கின்ற போது அங்கே வேதத்திலே வார்த்தை சொல்லுகிறது, படியுங்கள். ஏசாயா 41:10 படியுங்க. ஆமென். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த வசனத்தை படிக்கின்ற போது 3 காரியங்கள் அங்கே வெளிப்படுகிறது. என்ன? பலவீனன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். நான் சொல்றேன், நீ பயப்படாதே, நான் உன்னை பலப்படுத்துவேன். ஆமென் சொல்லுங்க. நீ உதவியற்றவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். சகாயம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் உதவி. ஐ வில் ஹெல்ப் யூ. ஆண்டவர் சொல்கிறார், நான் கட்டாயம் உனக்கு உதவி செய்வேன். ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். உலகத்தில் உனக்கு உதவி கிடைக்கவில்லை என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு உதவி இல்லை, வாழ்கின்ற இடத்துல உங்களுக்கு உதவி இல்லை, உதவி செய்வேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்களை உதறி தள்ளிவிட்டு போய்விட்டார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உதவி செய்வேன். இன்னொரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீதி உலகத்திலே மனிதன் நீதி கிடைக்காமல் அலைந்து கொண்டிருக்கிறான். தேசமே நீதி இல்லாம இருக்கிறது. நல்லது செய்தா என்ன சொல்லுவாங்க? நல்லவனுக்கு, ஆமா நமக்கு நல்லா தெரியும், நல்லதுக்கு என்ன கிடையாது,
காலம் கிடையாதும்பாங்க. நல்லது செய்தா குற்றம் இந்த உலகத்துல, நல்லது செய்தா அவங்களை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சொல் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. உலகத்தில் உங்களுக்கு நீதி கிடைக்காமல் போகலாம். ஆண்டவர் சொல்லுங்க, நீங்க பயப்படாதுங்க. ஒருவேளை உங்கள் சொந்த கணவனிடத்தில் உங்களுக்கு நீதி கிடைக்காமல் போகலாம், உங்கள் மனைவியினிடத்தில் உங்களுக்கு நீதி கிடைக்காமல் போகலாம், உங்கள் பிள்ளைகளிடத்தில். இன்னைக்கு பிள்ளைகள் பெற்றோரை குற்றப்படுத்துறாங்க, நீதி கிடைக்கல. பெற்றோர்களிடத்தில் நீதி கிடைக்காமல் இருக்கலாம். நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் உங்களுக்கு நீதி கிடைக்காமல் இருக்கு. ஆண்டவர் சொல்ல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், என் நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு தெளிவாய் சொல்லுகிறார். இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பாருங்க, எனக்கு ஆண்டவர் நீதி செய்கிறவராய் இருக்கிறார். போகட்டும். இங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியம், நான் உங்களோட இருக்கிறேன் என்று சொல்லி. எப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை படிக்கின்ற போது இந்த வார்த்தை மிகவும் மிகவும் நமக்கு வாழ்க்கையிலே ரொம்ப நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு வார்த்தை. அந்த வசனத்தை படிங்க. ஏசாயா 43:13 இப்படி சொல்லுகிறது, நாள் உண்டாகாததற்கு முன்னும், நாள் உண்டாகாததற்கு முன்பும் நானே இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் செய்கிறதை தடுக்கிறவன் யார்? நன்றாய் கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு நாட்கள் துவங்குவதற்கு முன்பாக நம்முடைய இருதயத்தில் கவலை உண்டாகி விடுகிறது. சில நேரங்களில் நமக்கு என்ன தெரியுமா, இன்றைக்கு ராத்திரி முடிச்சு நாளைக்கு காலையில் விடுகிறதற்குள்ள நமக்கெல்லாம் என்ன கவலை தெரியுமா? நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு எப்படி என் வாழ்க்கை நடத்துகிறது, நாளைக்கு என் பிரச்சனை. இன்னைக்கு ராத்திரி ஒருவேளை எல்லாத்தையும் முடிச்சு வேலைக்கு போயிட்டு வரோம், வீட்டில் சமையல் எல்லாம் முடிச்சாச்சு, இன்னைக்கு எல்லா காரியங்களும் முடிச்சு தூங்க போகும்போது ஒரு நிம்மதி உண்டாகும். எப்படியோ இந்த நாளை என்ன செய்துட்டேன், ஓட்டிட்டேன், காலத்தை எப்படியோ கடந்து போயிட்டேன். ஆனால் அந்த சந்தோஷம் இருக்கிற நேரத்தில் இன்னொரு கவலை நமக்குள்ளே ஆரம்பித்து விடுகிற. என்ன தெரியுமா? நாளைய தினத்தை குறித்த ஒரு கவலை. அப்பந்தான் ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இந்த நாளை எப்படி நான் கொண்டு போகணும்னு தெரியல, இந்த நாள் எப்படி ஓடுமோன்னு தெரியல, ஆனா எப்படி போச்சுன்னே தெரியாது. ஆமா, நல்ல எல்லா காரியத்தையும் முடிச்சு விட்டு சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் நமக்குள்ளே ஒரு கவலையை பிசாசு விதைக்கிறார். என்ன கவலை தெரியுமா? நாளை தினத்தை குறித்த கவலை. நாளை எழும்பும் போது அம்மாமாருக்கு ஒரு நல்ல கவலை உண்டாகும். என்ன கவலை? நாளை எழும்பும் போது காலையிலே என்ன சமையல் பண்றது. அதுல இன்னைக்கு பிள்ளைகளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். பிள்ளை சொல்லும், நீங்க ரொம்ப ஆசையா அழகா பிள்ளைக்கு இட்லி தோசை அப்படிலாம் வச்சு கொடுப்பீங்க, காலையில எழும்பி அப்படி ஒரு கனவோட இருப்பீங்க. பிள்ளை சொல்லும், இன்னைக்கும் இட்லியா, இன்னைக்கும் தோசையும் பொடியுமா, வேற உங்களுக்கு செய்யவே தெரியாதா? இதை குறித்த கவலை. நாளை தினம் என்ன செய்கிறது? அடுத்த நாளுடைய உணவுக்கான கவலை. அடுத்த நாள் நம்ம இன்னைக்கு பிள்ளைங்க காலேஜுக்கு போகும்போது ராத்திரியே கவலை வர, நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடுறது. எல்லாரும் சொன்னாங்க யூனிஃபார்ம் கிரீன் கலர் போடணும்னு சொல்லிட்டாங்களே, என்கிட்ட கிரீன் கலர் இல்லையே, நான் எங்க போறது? ஒரு கவலை. ஏதோ ஒரு விதத்திலே ஏதோ ஒன்றை நினைத்து கவலை ஆரம்பித்து விடுகிறது. அப்படியானால் நாளை தினத்த ஒரு கவலை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நாள் உண்டாகாததற்கு முன் நானே இருக்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஒன்றை கவனிக்க வேண்டும். என்ன தெரியுமா? ஒரு நாள் ஆரம்பிப்பதற்கு முன்பாக நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். அந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், அவர் பார்த்து கொள்வார். ஆமென் சொல்லுங்க. நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நாளை, நம்மளால அந்த நாளுக்குரிய காரியங்களை நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம நினைத்தாலும் செய்ய முடியாது. நாளைக்கு இதை செய்வேன் அதை செய்வேன் நினைத்தா டோட்டல் என்ன இருக்குன்னா மாறி இருக்கும். காலையில நம்ம நினைப்போம், காலையில் 5 மணிக்கே நான் எழும்பி இதை செய்திருவேன் அதை செய்திருவேன், அவ்வளவுதான். 5 மணிக்கு தான் நமக்கு கால்வலி வரும், இல்ல 5 மணிக்கு தான் நல்ல தூக்கம் வரும். சொல்லுவேங்க, இன்னைக்கு ஒரு நாள் லீவு, ஒரு 7 மணி வரை நம்ம தூங்கலாமே அப்படின்னு. காலங்கள் நாம் நினைக்கிறது போல அல்ல. கர்த்தர் அந்த நாளுக்குரியதை ஆண்டவர் ஏற்கனவே உருவாக்கி வைத்தார். அதுதான் காலையில செய்தி கொடுக்கும் போது சொன்னேன், ஆண்டவர் ஒரு நாளை நமக்கு உண்டாக்கும் போதே நமக்குரிய எல்லாவற்றையும் உண்டாக்கின பிறகுதான் அந்த நாளை என்ன செய்கிறாருன்னா இந்த உலகத்தில் உண்டாக்குறதுக்கு அவர் கட்டளையிடுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் தான் சொன்னேன், சூரியன் உதிக்க வேண்டும் என்று சொன்னால் அது உதிக்கிறதற்கு முன்பு நமக்குரிய எல்லாத்தையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி விடுவார். இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆமென். அந்த நாள் உருவாவதற்கு முன்பு ஆண்டவர் நமக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி விடுகிறார். ஏன் தெரியுமா? அந்த நாளிலே கர்த்தர் சொல்ல, நான் அதோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. ஆமென்.
இன்னைக்கு அந்த ஆண்டவர் நம்மிடத்தில் வெளிப்படுகிறார், நமக்கு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். திரும்பவுமாக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? சகல நாட்களிலும் உலகத்தின் ஆமென் முடிவு மற்றும் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அவர் இருந்தேன் என்று சொல்லவில்லை, இருப்பேன் என்றும் சொல்லவில்லை, இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மூன்றுக்கும் வித்தியாசமான அர்த்தங்கள் உண்டு. இருந்தேன் என்று சொன்னால் அது பாஸ்ட் டென்ஸ், அப்படிதானே? ஆமா. இப்ப ஆண்டவர் என்ன சொல்ல, ஒருவேளை இருப்பேன் என்று சொன்னால் அது ஃபியூச்சர் டென்ஸ், அப்படிதானே? ஆமா, எதிர்காலத்தை குறித்த காரியம். ஆண்டவர் சொல்றார் இருக்கிறேன், பிரசன்ட் டென்ஸ்ல பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் இருந்து கொண்டே இருக்கிறேன், இப்பொழுதும் எப்பொழுதும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை தருகிறார். ஆண்டவர் இன்றைக்கு 3 காரியங்களை சுருக்கமாக நாம் குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக தியானிக்க போகின்றோம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே உலகத்திலே ஒருவேளை வேதத்தின் அடிப்படையிலே அவர் எங்கே இருப்பார், எப்படி இருப்பார், யார்கள் எப்படிப்பட்டவர்களோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறது எல்லாம் குறித்து சில காரியங்கள் 3 வார்த்தைகளை கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த வார்த்தையினுடைய மகத்துவத்தை, மேன்மைகளை நாம் புரிந்து கொள்ளும்படியாய் நாம் தியானிக்க போகின்றோம். முதலாவது, ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் எங்கே அவர் இருக்கிறார் என்று சொன்னால், முதலாவது ஆண்டவர் சொல்கிறார் அறையில் ஆண்டவர் இருக்கிறார். எங்க இருக்கிறார்? அறையில். இந்த ரூம். ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் அறைக்குள்ளே, அறையிலே வாசம் பண்ணுகிறேன், அறையிலே இருக்கிறேன் என்று சொல்லி. இங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை படியுங்கள். யோவான் 20:19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம் என்றார். இங்கே ஒரு அறையை ஆண்டவர் காண்பிக்கிறார். இந்த அறை என்ன அறைனா, பூட்டப்பட்டிருந்த அறை. என்ன அறை? பூட்டப்பட்டிருந்த அறை. இந்த பூட்டப்பட்டிருந்த அறைக்குள்ளே யார் இருக்கிறார்? பயந்து கொண்டிருந்த சீஷர்கள் இருக்கிறார்கள். அறை பூட்டப்பட்டிருக்கிறது. உள்ளிருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? பயந்து கொண்டிருக்கிறார்கள், நடுக்கத்தோடு இருக்கிறார்கள். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார், மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். ஆமா, இவர்களுக்கெல்லாம் பயம், யூதர்களை குறித்த ஒரு பயம். யூதர்கள் ஏற்கனவே ஆண்டவர் இயேசுவை குறித்து பயந்திருக்கிறாங்க. என்ன தெரியுமா? அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் உயிரோடு எழுந்ததை பார்த்து அந்த அதிகாரத்தின் முந்தின பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா சொல்லப்பட்டிருக்கும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அவர் உயிர்த்தெழுந்ததை மற்ற அதிகாரங்களிலே நீங்கள் பார்க்கலாம். அவர் உயிர்த்தெழுந்ததை பார்த்த காவலாளிகள், அங்கே கல்லறைக்கு காவல் வைக்கப்பட்டிருந்த காவலாளர்கள் ரொம்ப பயங்கரமான பலசாலிகள், பயங்கரமான காவலாளர்கள். அவர்களே ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை பார்த்து பயந்து விழுந்து விட்டார்களாம். இன்னும் சொல்ல போனால் யூதர்களுக்கு இந்த செய்தி சொல்லப்படுகிறது, வேத பாரகர்களுக்கு, பரிசேயர்களுக்கு, அங்கிருந்த பிரதான ஆசாரியர்களுக்கு இந்த செய்தி சொல்லப்படுகிற போது அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? காசை கொடுத்து அவர் உயிர்த்தெழுதலை நீங்க மறைச்சிடணும், யாரோ திருடிட்டு போயிட்டாங்க அவருடைய சரீரத்தை சொல்லிறன்னு சொல்லி பயத்தின் நிமித்தமாய் இந்த காரியத்தை காசை கொடுத்து மறைத்து விடலாம் என்று சொல்லி யூதர்களே பயந்து கிடக்குறாங்க. ஆனா அது தெரியாம அவர்களுக்கு பயந்து இங்க ஒரு கூட்டம் எங்க இருக்குது? இன்னைக்கும் நிறைய நேரங்கள் அப்படிதான். உலகத்துல ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்தை ஆளுகிறவர்கள் எல்லாம் அவர்களை குறித்து நமக்கு ஒரு பயம் அன்னைக்கு அநேகருக்கு இருந்து கொண்டு, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களே பயந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இந்த ஆண்டு ஏன் தெரியுமா இன்னைக்கு ஆலயங்கள் இடிக்கப்படுகிறது? ஏன் ஆண்டவருடைய பிள்ளைகள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள்? ஆமன். ஏற்கனவே இந்த தேசத்தின் பிதா என்று சொல்லப்படுகிறவர், ஆமீன், அவர் ஒரு வார்த்தை ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிவிட்டார். கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து முழங்கால் போட்டுட்டா போதும், இந்த உலகத்தை, இந்த இந்திய தேசம் ஒரு கிறிஸ்தவ நாடாக மாறிவிடும் என்று சொல்லி. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட். இன்றைக்கு பெரிய காரியங்கள். ஜான் நாக்ஸ் என்கிற ஒரு தேவ மனிதன், அவரை பார்த்து இங்கிலாந்து தேசமே பயப்படுமான். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் முழங்கால் படியிட்டார் என்று சொன்னால் தேசமே நடுங்க ஆரம்பித்து விடும். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரை குறித்த ஒரு பயம் இன்றைக்கு மற்றவர்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை நாம் முற்றிலுமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனா நம்ம என்ன செய்றோம் தெரியுமா? இன்றைக்கு அவர்களுக்கு பயந்து ஏதோ ஒரு மறைவிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட பயந்து கொண்டிருந்த சீஷர்களுக்கு மத்தியிலே அவர்கள் உள்ளே இருக்கிறார்கள், அந்த அறை பூட்டப்பட்டிருக்கிறது. இயேசு அந்த அறைக்குள்ளாக போய் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா.
பூட்டப்பட்டிருக்கிற அறை. இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் அநேக காரியங்கள் பூட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. பயம், பயந்த சுபாவம், நம்முடைய இருதயம் என்கிற அறை அது பூட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. பூட்டப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? பயம் அநேக காரியங்களுக்கு பூட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதற்குள்ளே வந்து உன்னோடு கூட நான் இருக்கிறேன், உனக்கு சமாதானம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய வீட்டின் அறைகள் தேவனுடைய பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கிற இடமாக மாற வேண்டும். நம்முடைய வீட்டின் அறைகளுக்குள்ளே கர்த்தர் சொல்கிறார், நான் அங்கே வாசம் பண்ணுகிறேன், இது நான் விரும்பின இடம், இங்கே நான் வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வீட்டில் மாத்திரமல்ல, இல்லத்தில் மாத்திரமல்ல, உள்ளத்திலும் வாழுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம். இந்த அறையை குறித்து பார்க்கவனால் மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை படியுங்கள். மார்க் 14:15. அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை, ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அங்கே ராப்போஜனத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தும் சொல்லும்படி பஸ்காவை அனுசரிப்பதற்காக ஆண்டவர் சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார், ஒரு மேல் வீட்டறையை என்ன செய், ஆயத்தப்படுத்து. அந்த மேல் வீட்டறையினுடைய சம்பவத்தை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே சீஷர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? நான் மரிக்க போகிறேன், மரித்து 3வது நாள் உயிரோடு எழும்ப போகிறேன், ஆனாலும் ஜீவ அப்பமாகிய நான், ஆண்டவர் சொல்ல, இந்த அப்பத்தை பகிர்ந்து கொள்ளுகிற போது இதை நினைவு கூறுங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த மேல் வீட்டறையின் அனுபவம் அது நல்ல ஒரு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய கிருபை தெரியுமா? ஆண்டவர் சொல்லுங்க, அந்த மேல் வீட்டறைக்குள்ளே வைத்து ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த காரியம் என்ன தெரியுமா? இந்த அப்பத்தை வாங்கிக் கொள்ளுங்கள், இது என்னை நினைவு கூறும்படி நான் உங்களுக்கு கொடுக்கிற காரியம். அல்லேலூயா. ரசத்தை கொடுக்கிற போது, திராட்சை ரசத்தை கொடுக்கும் போது சொல்லுகிறார், இதை என்னை நினைவு கூறும்படி நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதை நினைவு கூறும்படி அந்த மேல் வீட்டறையின் அனுபவம் அவர்களுக்கு ஒரு பெரிய கிருபையை கொடுத்தது. அல்லேலூயா. என் அன்பு தேவனுக்கு பிரியமானவர்களே, அறைக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார். எப்படிப்பட்ட அறை தெரியுமா? ஆண்டவர் ஆயத்தப்படுத்தப்பட்டு கொடுத்திருக்கிற அந்த அறை. ஆமென். இன்றைக்கு நம்முடைய வீடு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொடுத்ததாக இருக்கட்டும். இந்த இருதயம் என்கிற அறை ஆண்டவருக்காக ஆயத்தமாக இருக்கிற அறையாக இருக்கட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், இதற்குள்ளே நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லி. ஆமென். மேல் வீட்டறையிலே பந்தி இருந்தார்கள். இப்பொழுது இங்கே ஒரு பூட்டி இருக்கிற வீட்டறையிலே அவர்கள் பயந்திருக்கிறார்கள். பந்தி இருந்தவர்கள் ஆண்டவரோடு பயந்திருக்கிறார்கள். ஆண்டவர் பார்க்கிறார், நான் இருக்கும்போது பந்தி இருந்தார்கள், சந்தோஷமா இருந்தார்கள், இப்பொழுது நான் இல்லை என்று சொல்லி பயந்திருக்கிறார்கள். அவருடைய பயத்தை மாற்றுவதற்காக நான் இல்லாதவராக இல்லை, நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த அறைக்குள்ளே ஆண்டவரே கடந்து வருகிறார். ஆமென். ஒரு சாய்ஸ் நமக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் இருக்கிற போது நமக்கு சந்தோஷம். சில நேரம் ஆண்டவர் இல்லை என்கிற உணர்வு சில நேரங்களில் உண்டாகிறது. எது நிமித்தமாய்? நம்முடைய கவலை நிமித்தமாய், நம்முடைய பாவத்தின் நிமித்தமாய், நம்முடைய பயத்தின் நிமித்தமாய் ஆண்டவர் இல்லை என்று சொல்லுகிற உணர்வு நமக்குள்ளே வருகிற போது உடனடியாக ஆண்டவர் என்ன செய்ய தெரியுமா? உணர்வில்லாத ஜன்மமா இருக்குதே அப்படின்னு சொல்லி நம்மளை விட்டு விலகி போகவில்லை, நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்திலே ஆண்டவர் அவராகவே நமக்காக இறங்கி வருகிறார். அல்லேலூயா. அந்த ஆண்டவரை வரவேற்க வேண்டும். அதனால்தான் ஒரு பக்தன் அழகாக இப்படி பாடுவார், நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தீரையா. சில நேரங்களில் நான் தேடி போகல, பயந்து இருக்கிறேன், ஆனால் என்னை தேடி என் அறைக்குள்ளே, என் இல்லத்திற்குள்ளே, என் வாழ்க்கையில நீர் கடந்து வந்தீர். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய அறைகள் ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய அறைக்குள்ளே ஆண்டவர் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய அறை எப்படிப்பட்ட அறையாக இருக்க வேண்டும் என்றால் ஜெப அறையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படியுங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். இங்கே ஒரு அறை சொல்லப்படுற அறை வீடு. அறை வீட்டிற்குள்ள அறை வீட்டை பூட்டி என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ண வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வீட்டுக்குள்ளே ஜெபம் இல்லை.
ஏன் ஆண்டவர் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்மோடு அவர் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வீடு ஜெப வீடாக இல்லை. நான் அடிக்கடி சொல்வேன், இன்னைக்கு வீட்டின் அநேக அறைகள் சாப அறைகளாக இருக்கிறதை தவிர ஜெப அறைகளாக இல்லை. எது நிமித்தம் சாபம்? ஆண்டவருக்கு இடம் கொடுக்காத இடமெல்லாம் சபிக்கப்பட்ட இடம்தான். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு வீட்டிலே சினிமாக்கள் ஆமீன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. வீட்டுக்குள்ள இன்டர்நெட் காரியங்கள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வீட்டிலும் சண்டைகள், பிரச்சனைகள், மனக்கசப்புகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை. யாரை எடுத்தாலும் வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலை. வீடுகள் ஒரு சாபம் நிறைந்த இருள் நிறைந்ததாக இருக்கிறது. காரணம் என்ன? ஜெபம் இல்லை, குடும்ப ஜெபம் இல்லை, பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கிற ஜெபம் இல்லை, எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் இல்லை. அதனால ஜெபம் இல்லை என்று சொன்னால் அந்த வீடு, அந்த அறை ஜெப அறையாக மாறாது. ஆமென். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்க வீடு ஒரு ஜெப வீடாக மாறணும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க அல்லேலூயா? உங்களுடைய டைனிங் ஹால் ஒரு ஜெப அறையாக இருக்கட்டும். சாப்பிட வரும்போது எல்லாரும் ஜெபிக்கும் போது அது ஒரு ஜெப அறையாக மாறுகிறது. உங்கள் சமையல் அறை, நீங்க சமையலுக்கு போகும்போது நீங்க ஜெபிக்கிற ஒரு ஜெப அறையாக இருக்கட்டும். உங்களுடைய பெட்ரூம், உங்கள் படுக்கை அறை ஒரு ஜெப அறையாக இருக்கட்டும். ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுடைய ஹால், உங்களுடைய ஆபீஸ் ரூம் எல்லாம் ஒரு ஜெப அறையாக இருக்கட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் ஜெபிக்கிற போது கர்த்தர் அங்கே கடந்து வருகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெப அறைக்குள்ளே நான் இருக்கிறவராக இருக்கிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். உலக மனுஷனுடைய வீட்டுக்கு, உலகத்தில் உள்ள மற்ற மார்க்கங்கள் இன்றைக்கு ஒரு வீடு பிரதிஷ்டை பண்றாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப்பா நம்மளை அழைச்சிடுறாங்க, போயிடும். நம்மளை கொண்டு அந்த வீட்டுக்குள்ள முதல்ல எதை ஃபர்ஸ்டா எதை காமிப்பாங்க தெரியுமா? வாங்க ஒரு பூஜை அறை வச்சிருக்கிறேன், இது அழகா இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லி. உலக மனுஷனே இன்னைக்கு வீடு கட்டும் போது என்ன அறை வச்சிருக்கிறான்? பூஜை அறை வச்சிருக்கான். எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு ஜெப அறை, இந்த வீட்டு இது நான் ஜெபிக்கிற இடம் என்று சொல்வதற்கு, அல்லது நான் தினமும் இந்த இடத்திலிருந்து ஜெபிப்பேன் என்று சொல்வதற்கு ஒரு ஜெப அறையாக நம்முடைய வீட்டை மாற்றக்கூடாத பட்சத்திலே நாம் இன்றைக்கு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், நாம் வீடு ஒரு ஜெப அறையாக இருக்க வேண்டும். உலக மனுஷனே அவ்வளவு பெருமைப்படுறான். நான் சொல்லுவேன், பூஜை அறையை வச்சிருக்கிறான், அது ஒரு நம்பிக்கை இல்லாத காரியம். ஏன் தெரியுமா? பூஜை அறைக்குள்ளே அவர்கள் வைத்திருக்கிற கடவுள் என்று சொல்லுகிற அந்த பிம்பம் பூட்டி வைக்கப்பட்டிருக்கும். எங்க வச்சிருக்கோம்? கடவுளை என்ன செய்து வச்சிருக்கிறாங்க? பூட்டி வச்சிருக்காங்க. கடவுள் பூட்டி வைத்து பூஜை பண்ணுகிற கடவுள் அல்ல. அவர் எப்பொழுதும் பிரசன்னமாகி நம்மோடு வியாபித்து இருக்கிற ஆண்டவராக இயேசுவா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்த ஆவியானவர். நம்ம ஆராதிக்கிற போது நம்ம அறைக்குள்ளே நமக்குள்ளே வந்து எங்கும் வியாபித்து கொண்டிருக்கிற ஒரு மகா பெரிய பரிசுத்த மகிமை உள்ளவர். அவரை பூட்டி வைக்க கூடாது. அதனால தான் அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிறவர். அதனால்தான் ஒரு பாடல் அசைவாடும் ஆவியானவரே என்று சொல்லி அவர் நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிறவர். அவரை கொண்டு வச்சு ஒரு அறைக்குள்ளே பூட்டி வைக்க கூடாது. அதுதான் அந்த அறைக்கும் ஜெப அறைக்குள்ள வித்தியாசம். ஜெப அறையிலே கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எவ்வளவு பெரிய கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார் தெரியுமா? அவர் ஜீவனுள்ள தேவன். உலகம் சொல்லும் ஆண்டவர் கடவுள் எங்க இருக்கிறாருன்னு சொன்னா, உலகம் சொல்லும் தூணில் இருக்கிறாரு, துரும்பில் இருக்கிறாருன்னு சொல்லும். தூணில் இருக்கும், துரும்பில் இருக்கணும்னு சொன்னா அது ஒரு ஜீவன் இல்லாததாக தான் இருக்கும். இது ஒரு தூணாக இருந்தால் அல்லது இங்கே ஒரு துரும்பு இருந்தால் அதுல ஜீவன் கிடையாது. அப்ப அதுல இருக்கிறதுக்கு என்ன கிடையாது? ஜீவன் கிடையாது. நம்ம ஆண்டவர் ஜீவன் உள்ள ஆண்டவர். என்ன சொல்றார் தெரியுமா? நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நம்ம ஆண்டவர் ஒரு இடத்துல நான் தூண்ல இருப்பேன், துரும்பில் இருப்பேன்னு சொல்லல. அவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருப்பேன். ஏன் தெரியுமா? நீங்கள் ஜீவன் உள்ளவர்களா இருக்கிறபடினாலே, என் ஜீவன், என் சுவாசம் உங்களுக்குள்ள இருக்கிறபடினாலே நானும் உங்களோடு வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லி ஜீவன் உள்ள தேவன் நம்மோடு வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறார். இந்த ஜெப அறையை குறித்து நான் தியானித்துக் கொண்டிருக்கிற போது இன்னொரு அறையை ஆண்டவர் காண்பித்தார், இதற்கு ஒப்பிட்டு பேசும்படியார். ஜெப அறை என்பது ஒரு கருவறைக்கு ஒத்து பேசுகின்ற அல்லது அதற்கு ஈக்குவலான ஒரு காரியம். கருவறை என்று சொன்னால் என்ன? ஒரு குழந்தை பாதுகாக்கப்பட்டு அந்த குழந்தை உருவாக்கப்படுகிற ஒரு இடம். கருவாக ஒரு கருவறையிலே வைக்கப்பட்டு அந்த கரு குழந்தையாக உருவாக்கப்படுகிறது. அது முழுமையான ஒரு இடத்தை பெற்றவுடனே இந்த உலகத்தில் பிரசவிக்கப்படுகிறது, உண்டாக்கப்படுகிறது. அதே போல ஜெப அறை என்பது நம்மை உருவாக்குகிற ஒரு இடமாக இருக்கிறது. அல்லேலூயா. உருவமற்று கிடந்தோம், பாவத்தினாலே சிதைந்து போய் கிடந்தோம், பொல்லாத காரியத்தினாலே நம்முடைய வாழ்க்கை அலங்கோலமாய் இருந்தது. ஆனால் ஆண்டவர் ஒரு ஜெப அறைக்குள்ளே நாம் கடந்து செல்கிற போது, சமாதானம் இல்லாதவர்களாய் ஜெப அறைக்குள்ளே போகிறோம், ஜெப நேரத்துக்குள்ளே போகிறோம், ஆண்டவர் அங்கே நம்மை உருவாக்குகிறார்.
நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்கள் சிதைந்து போய் கிடைக்கலாம். நம்மை உருவாக்குகிறார். ஆவிக்குரிய ஜீவியம். நான் சொல்லுவேன், ரட்சிக்கப்படல எங்க வீட்டுல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் ஒரு மனிதனை ரட்சிக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ளே நம்மை உருவாக்குகிற ஒன்றாக இருக்கிறது. எந்த ஒரு காரியமானாலும் சரி, ஜெபம் ரொம்ப அவசியம். உருவமில்லாத நம்முடைய வாழ்க்கையிலே அல்லது உருக்குலைந்து கிடக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை உருவாக்குகிற ஒரு கருவறையாக இருக்கிறது ஜெப அறை. அல்லேலூயா. அந்த ஜெப அறைக்குள்ளே நமக்கு உணவு எது தெரியுமா? ஆண்டவர் தான் உணவு. நானே ஜீவ அப்பம். ஆண்டவர் சொன்ன ஜீவ அப்பம் நானே. அவர் உணவாக இருக்கிறார். அந்த கருவறையில் இருக்கிற பிள்ளைக்கு உணவு அதான் எடுத்து சாப்பிடாது. அதுக்கு ஒரு உணவு ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் என்ன செய்துட்டு இருக்கிறாரு? தாயின் இடத்திலிருந்து அதுக்கு அனுப்பிட்டு இருக்காரு, கொடுத்துட்டு இருக்காரு. அதனால நம்ம ஜெப அறைக்குள்ள போயிட்டோம்னா நமக்கு உணவு என்ன தெரியுமா? ஆண்டவர் இயேசு. அவர் சொல்றார், நான் ஜீவ அப்பமா இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த கருவறைக்குள் இருக்கிற அந்த ஜீவனுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெப அறைக்குள்ள இருக்கிற நமக்கு உயிர் எது தெரியுமா? ஆண்டவர் இயேசுதான் உயிராக இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் தான் உயிர் தெழுந்த. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உணவாக நம்மோடு கூட இருக்கிறான், உயிராக நம்மோடு கூட இருக்கிறான். சொல்லிட்டே இருந்தா அது நடக்காது. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள அந்த ஜெப நேரத்துக்குள்ள நம்ம கடந்து செல்கிற போது கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்டவைகளாக நம்மோடு வாசம் பண்ணுகிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் உருவாக்கப்படுகிறோம். பாவத்திலிருந்து பாவத்தை களைந்து பொல்லாத வழிகளை விட்டு எப்படி உருவாக்கப்படுகிறோம் தெரியுமா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு புது சிருஷ்டியாக நம்மை உருவாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இந்த ஜெப அறைக்குள் இருந்து வெளியே வருகிற போது ஒரு புது சிருஷ்டியின் அனுபவம், அதுதான் ரட்சிப்பின் வாழ்க்கை. அப்படிப்பட்ட ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த ரட்சிப்பை காத்துக் கொள்வதற்கு நாம் ஆமென் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய அறை ஒரு ஜெப அறையாக இருக்க வேண்டும். அந்த அறைக்குள் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமென். சும்மா இருக்கிற அறைக்குள்ளெல்லாம் வந்திருக்க மாட்டார். ஜெபிக்கிற அறைக்குள்ளே கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களோடு கூட இருப்பேன். முதலாவது, அறையில் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவர். இரண்டாவது, சிறையில் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவர். சிறை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் அதனுடைய 20-21 வசனத்தை படியுங்கள். ஆதியாகமம் 39 20-21 இப்படி சொல்லுகிறது. 39ஆம் அதிகாரம் 20-21 வசனம். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். அந்த சிறைச்சாலையில் யோசேப்பு இருந்தார். அடுத்த வசனம். கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யோசேப்பு எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறார். ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? சொல்லுங்க. யோசேப்போடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சொல்ல போனா 2 பேரும் இப்ப இங்கதான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. சிறைக்குள்ளே தேவனுடைய பிள்ளை. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பல சிறையிருப்புகள், பலவிதமான காரியங்கள் நம்மை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது. உலகத்தில் பல பிரச்சனைகள் சிறைப்படுத்துகிறது, பல உபத்திரவங்கள் சிறைப்படுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சிறையிருப்புகள். ஒரு சுதந்திரமாக வேலை செய்ய முடியல, ஒரு சுதந்திரமாக இருக்க முடியல. ஏதோ ஒரு சிறையிருப்பு நம்மை சில நேரங்களில் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான சிறையிருப்புகள். சிலருக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சிறையிருப்பு. ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வரும்போது அடுத்த பிரச்சனைகளை போய் என்ன செய்கிறோம்? ஏதோ மாட்டிக்கிறோம். நாமே நமக்காக நம்மளால தெரிந்தல்ல, ஏதோ நம்மை சுற்றிலும் ஒரு சிறையிருப்பு, ஒரு நிம்மதி இல்லை. ஏதோ ஒரு பாரம். காலையில் எழும்பும் போது மனதளவில் ஒரு பாரம் நமக்குள்ள இருக்கிற நிம்மதி இல்லை, ஒரு சிறையிருப்பு. நல்லது செய்யறோம், நன்மைதான் செய்யறோம், ஆனாலும் ஒரு சிறையிருப்பின் அனுபவம். ஏதோ ஒண்ணு ஒரு சிறைச்சாலைக்குள்ள இருந்தது போல. வேலை செய்யற இடத்துல சிலர் ஒரு சிறைக்குள்ளே வேலை செய்துட்டு இருந்த போலே இருப்பாங்க. வீட்டுக்குள்ள இருந்தாலும் சிலர் ஒரு சிறைச்சாலைக்குள்ள இருந்த போல இருப்பாங்க. சில அம்மாமார் சொல்லுவாங்க, என் வீட்டுக்குள்ள போனாலே ஒரு சிறைச்சாலை போலதான் இருக்குது ஐயா. புருஷன் ஒரு பக்கத்தில் அப்படி செய்யறார், பிள்ளைகள் ஒரு பக்கத்தில். சிறைச்சாலை அனுபவம் தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில். அப்படிப்பட்ட காரியங்கள், சிறையிருப்புகள் பலவிதத்தில் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சிறைக்குள்ளும் நாம் ஒருவேளை சிறைப்படுத்தப்பட்டாலும் அந்த சிறையில் நம்மோடு கூட ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா.
இந்த ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பு நம்முடைய வாழ்க்கையில வேதனைக்காக அல்ல, அல்லது இந்த சிறையிருப்பின் நாட்களிலே நம்மை துன்பப்படுத்துகிறதற்காக அல்ல. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதுனாலே அங்கே வேதம் சொல்லுகிறது, சிறைச்சாலைக்குள்ளே யோசேப்போடு ஆண்டவர் இருந்ததுனால அங்கே இருந்தவர்களுக்குள்ளும் ஒரு தயவு யோசேப்புக்கு கிடைக்கும்படி ஆண்டவர் கிருபை தந்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இருக்கிற இடம் சிறைச்சாலை தான், ஆனால் அந்த சிறைக்குள்ளே ஒரு தயவு கிடைக்கிறது என்று சொன்னால் அங்கே ஆண்டவர் அவரோடு இருந்ததுனால தான். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சிறைக்குள் இருந்திருப்பார்கள், எத்தனையோ வருஷங்களாக சிறைக்குள் இருந்திருப்பார்கள், எத்தனை அறிவு படைத்தவர்கள் இருந்திருப்பார்கள், ஆற்றல் படைத்தவர்கள் இருந்திருப்பாங்க. பல விதத்தில், ஏன் அதிகாரிகளாக இருந்தவர்கள் கூட தவறு செய்தது நிமித்தமாக அந்த சிறைக்குள் இருந்திருப்பார்கள். ஆனால் கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுனால யோசேப்பை ஆண்டவர் அதிகாரியாய் மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தகுதி இல்லை, வேற நாட்டில இருந்து வந்த ஒரு மனுஷன் இவர் இங்க வந்து அதிகாரம் படைப்பதற்கு எந்த விதமான சொல்லுவாங்க, நீ அங்க உள்ளவன் இங்க வந்து என்ன அதிகாரம் காட்டுறது? அநேக நேரம் நம்மளே சொல்லுவோம் தெரியுமா, நீ எல்லாம் யாரு, நீ எல்லாம் அங்கிருந்து வந்த ஆளு, இங்க வந்திருந்து என்ன செய்ய வேலை செய்கிற இடத்துல, சில நேரங்கள் படிக்கிற இடத்துல கூட சொல்லுவாங்க, இது எங்க ஊரு, இங்க வந்து நீ அதிகாரம் காட்டுறியா? யோசேப்பை எவ்வளவு பேசியிருப்பாங்க, நீ யாருடா, நாடு கடத்தப்பட்டவன், விலைக்கு விற்கப்பட்டவன், இங்க வந்து அதிகாரம் காட்டுறியா அப்படின்னு சொல்லலாம் பேசியிருப்பாங்க. அந்த இடத்தில் யோசேப்போடு ஆண்டவர் இருந்தபடியினாலே மற்றவர்கள் ஒருவேளை பலவிதமான வார்த்தைகளை பேசி இருந்தாலும், நான் சொல்லுவேன், சிறையிருப்புக்குள் பல சிறையிருப்பு. ஒரு புறத்துல கம்பிகளினால் உண்டாகிற சிறையிருப்பு, இன்னொரு புறத்துல வார்த்தைகளினால் உண்டான சிறையிருப்பு. இந்த எல்லா சிறையிருப்பையும் மாற்றும்படி யோசேப்புக்குள்ளே கர்த்தர் இருந்தபடியினாலே வேதம் சொல்லுகிறது, அவனை அங்கிருந்த எல்லாருக்கும் அதிகாரியாக ஆண்டவர் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் போய் உட்கார்ந்து இருக்கும் போதுதான் யோசேப்பு அதிகாரியா அல்ல, சிறைக்குள் இருக்கும் போதும் யோசேப்பு அதிகாரியா தான் இருந்தான். எவ்வளவு பெரிய கத்து இல்ல? ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, ஆண்டவருடைய பிள்ளைகள் எங்க இருந்தாலும் என்னதான், சிறைச்சாலைக்குள் இருந்தாலும் பயப்படாதுங்க, உபத்திரவத்துக்குள் இருந்தாலும் பயப்படாதுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறார். நம்ம நினைக்கிறோம் ஒருவேளை யோசேப்பினுடைய சிறையிருப்பை குறித்து இங்க ஆதியாகமத்தில் படிக்கிற போது, ஆமா அவர் வந்து ரொம்ப என்ன அதிகாரியா இருந்தார், அவர் பெரிய காரியமா இருந்தார் எல்லாம் சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா சங்கீதத்திலே யோசேப்பினுடைய சிறையிருப்பை குறித்து பார்க்கும் போதுதான் அவருடைய சிறையிருப்பினுடைய பாடுகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 105ஆம் சங்கீதத்துக்கு வாருங்க. சங்கீதம் 105 17 இருந்து படியுங்க. 17வது வசனத்திலிருந்து படியுங்க. அவர்களுக்கு முன்னாலே, எதுமா 105 தானே படிக்கிறீங்க? படிங்க அந்த வசனம் தான். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அங்க சிறையில் அவர் எப்படி இருக்கிறார் பாருங்க. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை என்ன செய்ததாம், புடமிட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அதி பயங்கரமான காரியம். சிறையிருப்பில் நம்ம சொல்லுகிறோம் அவர் எல்லாருக்கும் அதிகாரியா இருந்தார் என்று சொல்லி, அதிகாரியா இருந்தாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்ன தெரியுமா? அங்க சொல்லப்பட்டிருக்க, விலங்கு போட்டு ஒடுக்கி வச்சிருக்கிறாங்க. அதிகாரி தான், எல்லாத்தையும் நியாயம் விசாரிக்கிற அதிகாரி தான். ஆனா ஒரு புறத்துல என்ன இருக்கு, விலங்கு போட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு புறத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னா அந்த பிராணன் வந்து என்ன தெரியுமா, ஒரு கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே அது வேதனைப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. அது ஒரு நிம்மதியா இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில வைக்கப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய வசனம், அவர் மாத்திரம் இல்லை, இங்க உலகத்துல சரி, கர்த்தருடைய வசனம் ஒரு புறத்துல யாரு புடமிட்டு இருக்குது? புடமிடுதல் என்று சொன்னால் சுத்தமாக்கப்படுவதற்காக செய்யப்படுகிற ஒன்று. அல்லேலூயா சொல்லலாமா? பாத்திரத்தை விளக்குவதற்கும் பாத்திரத்தை தேய்ப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. பாத்திரத்தை விளக்கி கொடு அப்படின்னு சொன்னா சும்மா அப்படி போட்டு பாலிஷா என்ன ஒரு இது வச்சிருப்பீங்க, ரொம்ப ஸ்பாஞ்சு அப்படிதானே, அந்த ஸ்பாஞ்சை வச்சு என்ன செய்தான் தேய்ச்சா போதும். நீங்க உங்களுக்கு தெரியாத போல பார்த்துட்டு இருக்கீங்களே, ரொம்ப நைஸா ஒரு பால் பாத்திரத்தை தேய்க்கிறீங்கன்னு சொன்னா அதை நைஸா என்ன செய்யணும், தேய்க்கணும். இப்போ எல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சாலும் அதுல என்ன செய்யல, கரை என்ன செய்யல, அது ஒரு கருப்பு இருந்துட்டு இருக்கு. அப்போ என்ன செய்வோம் தெரியுமா, அதை இன்னொரு இரும்பு ஒன்று இருக்கும், அதை எடுத்து நல்லா சோப்பு போட்டு என்ன செய்யணும். நீங்க பாக்குறீங்க, பார்த்தா இவன் வீட்டுல வேலையே இதுதான் போல அப்படின்னு நினைக்கிறீங்களா? நல்லா தேய்க்கும் போது அது என்ன செய்யப்படும்,
அந்த அழுக்கு எல்லாம் என்ன செய்யப்படும்? முற்றிலுமாக மாற்றப்படும். அது புடமிடுதல். புடமிடுதல் என்று சொன்னால் என்ன? இரும்பு எப்படி புடமிடப்படும் தெரியுமா? நெருப்பிலே புடமிடப்படும். இதெல்லாம் நீங்க தேய்ச்சா போயிடும். ஆனால் தங்கத்தில் இருக்கிற அழுக்குகள், தங்கத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் போனன்னு சொன்னா சும்மா தேய்ச்சிட்டு இருந்தாலும் கதைக்காகாது. அதை என்ன செய்யணும் தெரியுமா? நெருப்பிலே போட வேண்டும். சில காரியங்களுக்கு புடமிடப்பட வேண்டும் என்றால் நெருப்பு தேவை. சில காரியங்களுக்கு சோப்பு தேவை, சில காரியங்களுக்கு தண்ணீர் போதும், சில காரியங்களுக்கு நல்ல ஆசிட் வேணும். நம்ம எந்த நிலைமையில புடமிடப்பட்டு கொண்டிருக்கிறோம், எப்படி இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிற காரியம் நிறைவேறுகிற அளவுக்கும் புடமிடப்பட்டாலும் கவலைப்படாதுங்க. சிறையிருப்புகள் நமக்கு வந்தாலும் கவலைப்படாதுங்க. கர்த்தர் நம்மை சுத்த பொன்னாக விளங்குவதற்காக, அதிகாரியாய் உயர்த்துவதற்காக, சிங்காசனத்தில் உட்கார வைப்பதற்காக சில சிறையிருப்புகள் நமக்கு வந்தாலும் அதற்குள்ளே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை மெதுவாய் நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் சொல்லு, என் நுகம் மெதுவாயும் என் சுமை அவருக்குள்ள இருந்தா போதுங்க. எந்த பாடுகளும் அது நம்மை வேதனைப்படுத்துகிறதாக அல்ல, அது நம்மை ஒரு சாதனைக்குள்ளே நடத்தி செல்கிறதாக தான் இருக்கும். நான் என்னுடைய ஊழிய பாதையில கூட அநேக இடங்களில் நெருக்கப்படுகிறது உண்டு. ஆரம்ப காலங்களில் பலவிதமான துன்பங்கள், பலவிதமான கஷ்டங்கள். ஆனால் ஒன்றே ஆண்டவரத்தில் கேட்பேன், ஆண்டவரே என்ன நெருக்கம் வந்தாலும், என்ன அவமானம் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் உம்மோடு நான் இருக்கணும்ப்பா. அந்த காரியத்தில் என்ன செய்யணும் தெரியுமா? உங்களோடு நான் பார்த்துக்கிட்டணும், உங்களோடு சந்திக்கணும். ஆண்டவரிடத்தில் அப்படியே போக போக ஒவ்வொரு அனுபவத்திலும் ஆண்டவர் உயர்வை கொடுத்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அந்த நான் நினைப்பேன், சில பாடுகள், சில அவமானங்கள், சில கஷ்டங்கள் கூட நம்மளை உயர்த்துவதற்காக, நம்மை ஒரு இடத்துல கொண்டு வைப்பதற்காக ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு காரியமா இருக்கு. அல்லேலூயா. அந்த சிறையின் வாசல் வழியாக தேவனுடைய மகிமையை காணும்படி கர்த்தர் நமக்கு பெரிய கிருபைகளை கொடுத்தார். அதனால நமக்கு வந்திருக்கிற சிறையிருப்புகள், கஷ்டங்களை குறித்து கவலைப்படாதுங்க. நம்ம நினைத்திருக்கின்ற ஒரே காரியம், இந்த நேரத்திலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா, அதை நான் தக்க வச்சிருக்கிறேனா, இந்த இடத்துல உட்கார்ந்திருந்து நான் ஆண்டவரோடு இருக்கிறேனா. நமக்கு கஷ்டம் வருகிற போது, நம்ம சிறைப்பட்டு இருக்கிற போது எதை நினைக்கணும் தெரியுமா? சிறையிருப்ப நினைக்காதுங்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா, அதை நினைத்து பாருங்க. அவர் இருந்தால் ஒரு நாள் அந்த 105வது அதிகாரத்திலே, சங்கீதம் 105வது அதிகாரத்திலே அடுத்த வசனத்தை படிங்கம்மா. அதை நீங்க படிச்சு முடிச்சதுனால அடுத்த வசனத்தை படிங்க. ராஜா ஆள் அனுப்பி 20வது வசனத்தை 20 தான். ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வனாந்தரத்திற்கு ஒரு எண்ட் உண்டு, ஒரு முடிவு உண்டு. ஒரு அல்லேலூயா. அதே போல சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படுவதற்கு ஒரு நாள் உண்டு. ஆமென். அந்த நாள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட வனாந்தரம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, சிறையிருப்பு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, ஒரு நாள் நம்மை சிறை வைத்தவர்களே ஆள் அனுப்பி அந்த சிறையிருப்பை மாற்றுவதற்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் சொல்கிறார், நான் உலகத்தின் முடிவும் பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன். அந்த சகல நாட்களிலே சில நாட்கள் சிறையிருப்பாக இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், அந்த நேரத்தில் நான் உங்களோடு கூட தான் இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. நம் ஆண்டவர் அவ்வளவு வல்லமை உள்ள தேவன். கடைசியாக ஒன்றை சுருக்கமாக சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நிறைவு செய்வோம். அறையில் ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார், சிறையில் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், கடைசியாக குறைவில் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். சில நேரங்கள் அநேகர் குறைவுபட்டுக் கொள்வது உண்டு. நம்முடைய ஞானத்தை குறித்த ஒரு குறைவு, நம்முடைய வருமானங்களை குறித்த ஒரு குறைவு, நம்முடைய வாழ்க்கை நிலைமையை குறித்த ஒரு குறைவு, நம்மிடத்தில் இருக்கிற தாளந்துகளை குறித்த ஒரு குறைவு, ஏதோ ஒன்றை குறித்த ஒரு குறைவு, அதுதான் நம்முடைய தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே கொண்டு செல்லுகிறது. இன்னைக்கு அநேகருடைய தாழ்வு மனப்பான்மை என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில இவ்வளவு குறைவுபட்டு இருக்கிறேனே, நான் ஒண்ணு இல்லாம இருக்கிறேன், மற்றவரெல்லாம் பார்க்க ஆகா ஓகோன்னு இருக்கிறாங்க, நான் குறைவுபட்டு இருக்கிறேனே. சில குறைவுகள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட குறைவுகளுக்கு மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆண்டவர் கனப்படுத்துகிறவராய் காணப்பட எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்முடைய குறைவை நினைத்து மற்றவர்கள் நம்மை அவமதிக்க கூடாதபடி நம்முடைய குறைவிலும் ஆண்டவர் செய்கிற சில உதவிகள் நம்மை உயர்த்தும். ஒரு சில சம்பவத்தை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். யோவான் 2ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், அதன் முதல் 3 வசனங்களை படிங்க. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும்
அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். போதும். இங்கே ஒரு கல்யாண வீடு, இது நமக்கு நன்றாக தெரியும். இந்த கல்யாண வீட்டுக்கு யார் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க? இயேசுவும் அழைக்கப்பட்டிருக்கிறார். அப்ப இயேசு எங்க இருக்கிறார்? கல்யாண வீட்டுல இருக்கிறார். ஆமா, எத்தனையோ கல்யாணம் நடந்திருக்கும், ஒரு கல்யாணத்திலும் குறைவு வரல. இயேசு போன கல்யாணத்துல தான் என்ன வந்துடுச்சு? சிலர் சொல்லுவாங்க, நீ அந்த கடவுள் அங்க இங்க இருக்கும்போது நல்லா தானே இருந்தா, இயேசுவை என்னைக்கு ஏற்றுக்கொண்டாயோ அன்னைக்கு தான் உன் வாழ்க்கையில் என்ன வந்துச்சு? குறைவு வந்துச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. வேதனைப்படாதருங்க. சில குறைவுகளிலே கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அதிலே தேவன் தன்னை நம் மூலமாக வெளிப்படுத்துவதற்காக, தன்னுடைய மகிமையை ஆண்டவர் வெளிப்படுத்துவதற்காக நம்மோடு கூட இருக்கிறார். அங்கே ஏன் குறைவு வந்தது? அந்த குறைவுகளுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் செய்கின்ற ஒரு அற்புதத்தை ஆண்ட வேதம் சொல்லுகிறது, இயேசு செய்த முதலாவது அற்புதம். சில நேரங்களில் நம் மூலமாக ஆண்டவர் தன்னுடைய அற்புதத்தை வெளிப்படுத்துவதற்காக நமக்குள்ளே சில குறைவுகளை ஆண்டவர் அனுமதிப்பார். ஆண்டவருக்கு நம்ம இடம் கொடுக்கணும். நம்ம உண்டாக்குனதை எதற்கு தெரியுமா? அவருடைய நாமத்தை நம் மூலமாக இந்த உலகத்துக்கு அறிவிப்பதற்காக தான். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? அதை தான் நம்ம பார்க்கணும். நம்ம பெரிய ஜெண்டிலா, நம்ம பெரிய ஆளா அப்படி இப்படிலாம் இருக்கிறதுக்கு இல்லை. நம்மளை கொண்டு ஆண்டவர் நாமும் இந்த உலகத்தில் என்ன செய்யணும்? அறிவிக்கப்பட வேண்டும். நான் சொல்ல போனா நம்ம வர வெசல், ஒரு பாத்திரம் தான், நம்ம ஒரு ஊடகம் தான். ஆண்டவர் பயன்படுத்துகிற ஊடகங்கள் பல விதத்திலே ஆண்டவர் பயன்படுத்துவார். பயன்படுத்த விட்டு விட்டு ஆமா, உலகத்தில் உள்ள பொருட்களை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? யூஸ் அண்ட் த்ரோ. ஆமா, பயன்படுத்தி விட்டு எரிந்து விட்டு போகிறாங்க உலகத்துல. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல, பயன்படுத்தி விட்டு அதை பத்திரப்படுத்துகிற ஆண்டவரா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்கே பயன்படுத்துவார், பரலோகத்திலே நம்மை பத்திரப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அதற்கு ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இங்கே பயன்படுத்துகிற நான் பரலோகத்திலே நான் பத்திரப்படுத்தப்படுகிறேன். அங்கே எந்த விதமான துன்பங்களோ குறைவுகளோ நமக்கு கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இந்த கல்யாண வீட்டிலே குறைவு வந்தது உண்மைதான். இயேசு அங்கே இருக்கிறார். குறைவுகளுக்கு மத்தியிலே, குறைவிலே அவர்களோடு ஆண்டவர் இருந்தார். அங்கே நடந்த காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் ஒரு நிறைவை ஆண்டவர் அங்கே கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கூட இருந்தார். நான் இந்த வேத பகுதியை தியானிக்கிற போது வனாந்தரத்திலே 40 நாட்கள் நடந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தினார். படிங்கம்மா, உபாகமம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை மாத்திரம் படிங்க. உபாகமம் 2:7. உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாய கர்த்தர் உன் கை கிரிகைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர நல்ல கவனிக்கணும். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். நீ நடந்து வருகிறதை ஆண்டவர் அறிவார். இந்த 40 வருஷமும் நீ உன் தேவனாய கர்த்தர், நல்ல கவனிங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று ஒன்னும் என்ன செய்யல. எங்க இருக்கிறாங்க ஜனங்கள்? வனாந்திரத்துல என்னங்க ரொம்ப நிறைவாட்டா இருந்திருக்கும். வனாந்திரத்துல நிறைவாட்டா இருந்திருக்கும். வனாந்திரமா எல்லாமே குறைவா தான் இருந்திருக்கும், ஒன்னும் கிடைச்சிருக்காது. ஒரு முறை நாங்கள் குடும்பமாக ஊழியத்திற்காக ஒரு 15 நாள் துபாய் பட்டணத்துல பல இடங்களை சுற்றி தெரிந்தோம். ஒரு நாள் எங்க பிள்ளைகளுக்கு ஒரு ஆசை, அப்பா வனாந்திரம் வழியா போயிட்டு இருக்கோம், கொஞ்சம் இறங்கி பார்ப்போமா ஏதாவது. நான் சொன்னேன், தண்ணி கூட கிடைக்காதுடா, சீக்கிரமா போய் சேருவோம், இன்னும் 2 hours இருக்குது, அடுத்த இடத்துக்கு நம்ம போனா எவ்வளவு துரிதமா போகணுமோ போகலாம். அப்படி இல்லை, கொஞ்சம் பார்ப்போமே அப்படின்னு சொன்னாங்க. இறங்கி பார்த்தா வனாந்திரம் எப்படிதான் இருந்துச்சு? ஒரு புல் பூண்டு கூட கிடையாது, ஒரு சின்ன பச்சை காரியம், ஒரு தண்ணி எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட குறைவுள்ள ஒரு இடம். இங்க வேதம் சொல்லுகிற 40 வருஷம் வனாந்தரத்துல என்ன செய்திருக்காங்க? இப்ப பாக்குற வனாந்தரத்தை நம்ம தாக்கு பிடிக்க முடியல. ஆனா அப்ப பாக்குற அந்த வனாந்தரம் அதிபயங்கரமான குறைவுள்ள ஒரு இடம். ஆனா அந்த குறைவிலே கர்த்தர் ஜனங்களோடு கூட இருந்தார். வேதம் சொல்லுகிறது, இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் யாரோடு கூட தான் இருந்தாரு? நீங்க குறைவுதாயா, ஒண்ணு இல்ல, சாப்பாடு இல்ல, நிம்மதியான காரியல, உடுக்க துணி இல்ல, உடுத்த துணியை தான் உடுத்து போட்டுட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் குறைவில்லாம நடத்துறாங்க. அதனுடைய கலர் மங்கி போகல, போட்டிருந்த செருப்பு தேஞ்சு போகல. நீங்க படிச்சீங்கன்னா குறித்துக் கொள்ளுங்கள் வேணும் என்றால். ஆமென். நெகேமியா 9:21 இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் அழகாக நடத்தி வந்து கொண்டிருக்கின்றார், குறைவில்லாமல் நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். அங்கே சொல்ல அந்த நெகேமியா 9:22 பாருங்க, அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாக போகுவதும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா.
அப்படின்னா நான் குறைவுள்ள ஒரு இடத்துல இருக்கேன்னு சொல்லி வருத்தப்படாதுங்க. அந்த குறைவிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார் என்று சொன்ன என்ன நடக்குமா தெரியுமா? முந்திர ரசத்தை பார்க்கிலும் ஒரு மகிமை உள்ள ருசி உள்ள ஒரு ரசத்தை ஆண்டவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் என்ன தெரியுமா, என்ன தெரியுமா, இந்த உலகத்துல நான் குறைஞ்சு போயிருக்கிறையா, எல்லாமே குறைவாக தான் இருக்கிறது. இந்த உலகத்தில் குறைவு, சில காரியங்கள் குறைவாக உங்களுக்கு இருந்தாலும் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாரான்னு பாருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார். இந்த உலக வாழ்க்கையில குறைவுகள் இருந்தாலும் பரலோகத்தின் ஒரு வாழ்க்கை நிறைவாக ஆண்டவர் நமக்கு வைக்க போகிறார். இந்த முந்தின ரசத்தை போல இந்த உலக வாழ்க்கை இருந்தாலும் பிந்தின ரசம் பரலோக ராஜ்யம் நமக்கு சுவை உள்ளதாக இருக்க போகிறது. அல்லேலூயா. அப்போ கேட்பாங்க, இதை இவ்வளோ நாள் எங்கேயா வச்சுட்டு இருந்தீங்க? ஆண்டவர் சொல்றார், உங்களுக்காகவே நான் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு ஸ்தலம், அதுதான் பரலோகம். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? இந்த உலக வாழ்க்கை கடந்து சோர்ந்து போகாதுங்க. இந்த உலக வாழ்க்கையினுடைய பாடுகள் எல்லாம் ஒரு நாள் முடிஞ்சு போகும். இங்க இருக்கிற குறைவுகள் எல்லாம் ஒரு நாள் முடிஞ்சு போகும். ஆனால் அந்த குறைவிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார் என்று சொன்னால் நமக்கு கொடுக்க போகிற ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? எப்படி அந்த கல்யாண வீட்டிலே ஒரு ருசியான ரசத்தை ஆண்டவர் கொடுத்தாரோ அதே போல நமக்கு அழிவில்லாத ஒரு ஜீவியனை, நித்திய காலமாய் ருசியுள்ள ஒரு பதார்த்தத்தை, ருசியுள்ள ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் பரலோக ராஜ்யத்திலே நமக்காக தரப்போகின்றார். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்திலே அதற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆண்டவரே, எல்லாரும் சொல்ல போறீங்க, அறையிலே கர்த்தர் நம்மோடு, சிறையிலே கர்த்தர் நம்மோடு, குறைவிலே கர்த்தர் நம்மோடு. இந்த மூன்று காரியங்களுக்குள்ளும் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படி எல்லாரும் ஜபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் சொல்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் உங்களோடு கூட இருப்பேன். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, வாய்களை திறந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, முடிவு பரியந்தம், அந்த உலகத்திற்கு முடிவு வரலாம், ஆனால் உம்முடைய கிருபைக்கு முடிவே கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? நீ நித்திய தேவனா இருக்கிறீர். நித்திய காலமாய் நான் வாழப்போகிற ஒரு இடம் உண்டு எனக்காக. அந்த இடத்துல எனக்கு குறைவில்லாத ஒரு வாழ்க்கை உண்டு. சொல்லுங்க ஆமென். அறைக்குள்ளே ஆண்டவர் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வீட்டின் அறைகள் எல்லாம் ஜெப அறைகளாக இருக்க வேண்டும். வீட்டுக்குள் இருக்கிற சாபங்கள் போகட்டும். சொல்லுங்க, என்னுடைய வீட்டில் இருக்கிற சாபங்கள் போகட்டும் ஆண்டவரே. என் வீட்டில் இருக்கிற தரித்திரங்கள் போகட்டும் ஆண்டவரே. என் இருதய அறைக்குள்ளே என்னென்ன பொல்லாத காரியம் எல்லாத்தையும் ஆண்டவரிடம் சொல்லி ஜெபம் பண்ணுங்கம்மா. ஆமென். இந்த நேரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நமக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, இன்றைக்கு என் அறை சுத்தமாக்கப்படட்டும். என் வீட்டின் அறை, என் இருதயத்தின் அறை கர்த்தருக்கு இடம் கொடுக்கிற இடமாய் மாறட்டும். ஜபிக்கிற ஒரு அறையாக இருக்கட்டும். ஜபிக்கிற இடத்துல கர்த்தர் இருப்பார். ஜபம் பண்ணும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் அறைக்குள்ளே உங்களோடு கூட இருக்கிறேன். நம்முடைய வீடு ஒரு ஜப வீடாக மாறட்டும். நம்முடைய வாழ்க்கை ஒரு ஜபம் நிறைந்த இடமாக மாறட்டும். ஜபம் சொல்லுங்க, எல்லாவற்றிற்கும் ஜபம். இன்னைக்கு ஜபம் பரிகாசமா எண்ணப்படுகிறது. ஜபம் என்று சொல்லுகிற போது அற்பமாய் நினைக்கப்படுகிறது. இல்லை, ஒரு மனுஷன் வெட்கப்படாதபடிக்கு ஒரு வீட்டின் அறைக்குள்ளே அல்லது ஆலயத்துக்குள்ளே வருகிற போது, கரங்களை உயர்த்தி ஜபிக்கிற போது கர்த்தர் சொல்லுகிற அந்த அறைக்குள்ளே நான் வாசம் பண்ணுவேன். அது பூட்டப்பட்டிருந்தால், சில நேரங்களில் சில காரியங்கள் பூட்டப்பட்டிருந்தால், பூட்டப்பட்ட இடத்திற்குள்ளே கர்த்தர் வருவார். சிறையிருப்பை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ? ஐயோ, என் வாழ்க்கையில் ஒரு சிறையிருப்பு. ஆண்டவரிடம் சொல்லுங்க, என் வீட்டில் ஒரு சிறையிருப்பு, பல காரியத்தில் சிறையிருக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் சொல்ல, சீயோன் சிறையிருப்பை ஆண்டவர் திருப்பும் போது சீயோனுக்கு ஒரு களிப்பு உண்டு. அந்த சந்தோஷத்தை இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வீட்டிலே கொண்டு வருகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, என் சிறையிருப்பிலே யோசேப்பினுடைய சிறையிருப்பிலே இருந்த ஆண்டவர், என் சிறையிருப்பிலே நீர் கூட இருந்து என்னை விடுதலை ஆக்குகிறீர். ஒரு நாள் நிச்சயமாய் விடுதலை ஆக்கப்படும். நம்முடைய மகிமையான காரியங்களை நான் பார்ப்பேன். பலவீன சிறையிருப்புகள், கர்த்தர் சொல்ல, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். வியாதியஸ்தர்களாய் வந்தவங்க வியாதிக்காக ஜெபம் பண்ணுங்க. பார்ப்போம், உடைய வியாதிக்காக ஜெபம் பண்ணுங்க. வியாதியின் சிறையிருப்புகள் இயேசுவின் நாமத்திலே சரீரங்களை விட்டு மாறுவதாக. எல்லாம் வியாதி இருக்கிற பகுதிகளில் கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. வியாதிகள் மாறட்டும் என்று சொல்லுங்க. வியாதி ஒன்று என்னை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது, வியாதியின் வியாகுலம் என்னை விட்டு மாறட்டும். இயேசு உங்களுக்கு விடுதலை தருகிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, குறைவில் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நமக்கு சில காரியங்கள் குறைவுபட தொடங்கியிருக்கும். ஆனா ஒன்னே ஒன்று, அந்த குறைவில் ஆண்டவர் காரியங்களை மாத்திரம் குறை வச்சிடாதுங்க. கர்த்தர் என்னோடு கூட இருக்கணும். ஆண்டவர் அந்த கல்யாண வீட்டில் இருந்ததுனால அங்கே ஒரு சுவையான ரசத்தை கொடுத்தது போல நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை சில காரியங்கள் குறைந்து போயிருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தா போதும், ஆண்டவர் நிறைவை கொடுப்பார். மோசே சொன்னா, ஆண்டவரே, நான் பேசுவதில் குறை உள்ளவன், திக்குவாயும் மந்தனா உள்ளவன். ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு குறைவை நினைத்து நீங்கள் மன வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ?
வேலை செய்து கொண்டிருக்கிறவர்களை, குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களை, பிள்ளைகளை ஏதோ ஒரு குறைவை நினைத்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ, அதுல கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா போதும். அந்த குறைவையும், மோசைக்கு திக்குவாயும் மந்தனாவும் தான். ஆனா அந்த மோசையை தான் ஆண்டவர் அத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்துவதற்குள்ள தலைவனாய் அவன் கடைசி வரைக்கும் அவன் சொல்ல போனா சொல்லுவான், நான் திக்குவாயும் மந்தனாவுள்ளவன் தான் இருந்தேன், ஆனா ஆண்டவர் என்னோடு கூட இருந்ததுனால எல்லா இடத்திலும் நான் வெற்றியை பெற்றேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமத்துல ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். எல்லாவற்றுக்கும் மேல சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த உலகத்துல 1000 குறை எனக்கு இருந்தாலும் குறையில்லாத ஒரு நித்திய ராஜ்யம் எனக்கு இருக்கிறது. அந்த பாக்கியத்தை எனக்கு நீர் தருகிறதற்காக நன்றி. கரங்களை உயர்த்தி அதற்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர், ரட்சிப்பின் அனுபவம், அதை நான் காத்துக்கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, பரலோகத்தை நோக்கி என்னுடைய ஓட்டங்கள் இருக்கட்டும், பரிசுத்தமே என்னுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும். ஆண்டவர் ஆமென், உம்முடைய நாம மாத்திரம் எனக்குள்ள எப்பொழுதும் இருக்கட்டும். கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இப்பொழுது நம்முடைய கைகளிலே எல்லாரும் காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளுவோம். நம்முடைய காணிக்கைகளை கைகளில் எடுத்து நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கிறோம். இப்போ கொண்டு வந்திருக்கிற காணிக்கை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, இதை எனக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி. என் வேலையை ஆசீர்வதித்தீர், என்னுடைய வருமானத்தை ஆசீர்வதித்தீர், வீண் செலவுகள் இல்லாதபடி காத்துக்கொண்டீர். உமக்காக கொடுக்கிறேன். நன்றி காணிக்கையாக, பொருத்தனை காணிக்கையாக, ஆமென், இந்த நாளில் தசமபாக காணிக்கையாக, ஆமென், எங்களுடைய சபையினுடைய வளர்ச்சிக்குரிய காணிக்கையாக நான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த காணிக்கை அங்கீகரிங்க, கர்த்தருக்கு கொடுங்க. இந்த மாதம் முழுவதும் நம்முடைய வேலையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் முழுவதும் தேவையான நன்மைகளை ஆண்டவர் கொடுப்பார், சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார். கர்த்தர் அப்படி நீங்க செய்ய போறதற்காக நன்றி. கொடுக்கிற காணிக்கைகளை அங்கீகரி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கிற நேரம் பாடல் பாடும்போது காணிக்கைகளை கொடுப்போம். வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் 1000ங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் 1000ங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னால் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னால் சுகம் தருவீரே.
நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஆமென். ஹalleluya. அப்படியே அமர்ந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன். இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு புதிதாக யாராவது வந்திருப்பீங்கன்னா இருக்கிற இடத்துல நீங்கள் எழுந்து நிற்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறோம். புதிதாக ஆராதனையிலே வந்தவர்கள் இருந்தால் நீங்கள் இருக்கிற இடத்திலே எழுந்து நிற்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறோம். யாராவது வந்திருக்கீங்களா? நீங்கள் எழுந்து நிற்கலாம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் ஏப்ரல் மாதத்திலே பிறந்த நாள் காண்கிறவங்களும் நீங்கள் எழுந்து நில்லுங்க. இந்த மாதத்தில் பிறந்த நாள் காண்கிறவர்கள் நீங்கள் எழுந்து நிற்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறோம். இவர்களை நல்ல கரங்களை தட்டி நாம் வாழ்த்துவோமா? எல்லாருக்கும் விஷயம் ஹாப்பி பர்த்டே. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். மென்மேலும் உங்களுக்கு நன்மைகளை ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார். அதே போல திருமண நாள் காண்கிறவங்க இந்த மாதத்திலே ஏப்ரல் மாதத்திலே எழுத நிற்க நீங்கள் நின்றுடுங்க, உங்களுக்கு ஜெபிக்கப்படும். திருமண நாள் காண்கிறவங்க நீங்கள் எழும்பி நிற்கலாம். ஆமேன். திருமண நாள் காணுங்க. இந்த மாதம் ஏப்ரல் மாதத்தில் திருமண நாள் அருமை பார்க்கலையா? ஓகே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற இந்த புதிய வருஷத்தின் புதிய நன்மைகளுக்காக நன்றி. புதிய வயதை உம்முடைய பிள்ளைகள் காண்கிற போது அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பா என்று சொன்ன வார்த்தையின்படி உடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் புதிய நன்மைகளை கொடுத்து புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து உம்முடைய திட்டங்கள் உம்முடைய பிள்ளைகளில் நிறைவேற கிருபை தாரும். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் அப்படி செய்ய போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம இப்ப எல்லாரும் சேர்ந்து எழுந்து நிற்கலாம். இந்த ஆராதனுடைய நிறைவுக்காக நாம் ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல போகிறோம். எல்லாரும் ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்தரிங்க. வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் செலுத்துங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிருபை ஆனது அநேக ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகி கொண்டிருக்கிறது. எல்லாம் நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்கும்படியாய் பாடி துதிக்கும்படியாய் நீர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். வசனத்தின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுது. நல்ல ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக உம்முடைய கிருபை என்னை நடத்தினதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். துதிக்க துதிக்க நம்முடைய பலவீனங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். துதிக்க துதிக்க நமக்கு ஒரு சமாதானம் கிடைத்து கொண்டே இருக்கும். ஆண்டவரை துதிக்க 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 கர்த்தருடைய கிருபை பெருகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய அளவில்லாத அன்பு ஆமென் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக நன்றி. உம்முடைய கரத்தை நீட்டி நீருவர்களை தொடுவீராக. உம்முடைய பலவீனங்களை மாற்றும்படி உம்முடைய கரங்களின் தொடுதல் உம்முடைய பிள்ளைகள் மேலே கடந்து வரட்டும். பல வருஷங்களாய் விடுதலை கிடைக்காதபடி ஏங்கிக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வீட்டிலே சமாதானம் உண்டாகட்டும். வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கட்டும். குடும்ப வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல்
முடியாமல் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே ஒரு சமாதானம் வரட்டும். வேலை உயர்வுக்காக ஜபிக்கிறவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்களாக. ஊழியம் செய்கிற பிள்ளைகள் ஊழியத்தில் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள, வரங்களை பெற்றுக்கொள்ள கிருபையை தாரும். ஜபிக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜப ஆவியை நீர் கொடுப்பீராக. குடும்பத்திலே ஆண்டவரை போராட்டங்கள், பிரச்சனைகள், பில்லி சூன்ய மந்திர கட்டுகள், பொல்லாத கட்டுகள், ஆமீன், சிறையிருப்புகள், இருளான அனுபவங்கள் இயேசுவின் நாமத்திலே ஒரு சமாதானம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கடந்து வருவதாக. ஹல்லேலூயா. திருமண காரியங்களுக்காய், பிள்ளைகளுடைய திருமணங்களுக்காய் ஜபிக்கிற குடும்பங்கள் உண்டு. பிள்ளைகளுக்கு நன்மையான வரங்களை கர்த்தர் கொண்டு வருவீராக. பல நாட்களாய் காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய நன்மைகள் கடந்து வரட்டும் ஆண்டவரே. குழந்தை பாக்கியங்களுக்காய் ஜபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் அந்த நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம். கர்ப்ப ஸ்திரீகளுக்காய் ஜபிக்கிறோம். பிரசவ காலத்தை நோக்கி ஆமை நடந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அதனுடைய காரியங்களை லகுவாக்கி கொடுப்பீராக. உம்முடைய பலம் உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். பலவீனமா இருக்கிற பெரியவர்களுக்காய், முதியவர்களுக்காய் ஜபிக்கிறோம். எல்லா பலவீனங்களும் மாறட்டும் ஆண்டவரே. தனிமையில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு துணையாக இருப்பீராக. இந்த நாளிலும் அப்படிப்பட்ட வல்லமை நம்முடைய பிள்ளைகள் மேல் ஆளுகை செய்கிறதற்காக நன்றி. சொல்லி இருக்கிறேன், உலகத்தின் முடிவும் பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர். இந்த மாதம் முழுவதும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிற போது உம்முடைய வருகை வரைக்கும் நம்முடைய பாதுகாப்பிலே வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரப்போறதற்காக நன்றி. இந்த ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் நடந்த எல்லா ஆராதனைகளிலும் உம்முடைய மகிமை வெளிப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய அருமையான தலைமை போதகருக்காக, போதகர் அம்மாவுக்காக ஜபிக்கிறோம். உடைய குடும்பத்திற்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதி ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ள இருக்கிறதற்காக நன்றி. எங்களுடைய எல்லா ஊழியக்காரர்களுக்கு, அவருடைய குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இன்னும் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கின்ற பல நிலையில ஊழியங்களை செய்கிற ஊழியக்கார பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதி. எங்கள் சபையிலே ஒரு பெருக்கம் வரட்டும். எங்கள் சபையினுடைய இட விஸ்தரிப்பு திட்டத்திற்காக ஜபிக்கிறோம். எங்கள் ஆண்டவரை ஒவ்வொருவரும் அதுக்கு கொடுக்கத்தக்கதான உதாரத்துவமாய் கொடுக்கத்தக்கதாய் இதற்காக செயல்பட கர்த்தர் கிருபையை தாரும். எங்கள் சபைக்கு கொடுக்கப்பட்ட நல்ல கமிட்டி அங்கத்தினர்களுக்காக நன்றி. அவர்கள் ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. இரவின் எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி எங்களை காத்துக்கொள்ளும். இரவு நல்ல இளைப்பாறுதலை தாரும். காலை எழுந்துமை துதிதோடு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் உம்முடைய ஆண்டவரை வேலை கொடுத்த வேலைகளை செய்யும் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பாராக.